உணர்தலும் வாழ்தலும் என்ற தலைப்பில் நல்லதொரு வேதாத்திரிய சிந்தனை உரை வழங்குவதற்காக பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் கண்ணையன் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து விண்ணல வெளியே நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிந்தனைக்குள் ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக ஐயாவை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா அவர்கள் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடில் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் டிஜிஎமாக, டெப்டி ஜெனரல் மேனேஜர் ஃபைனான்ஸாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார்கள். நமது மனவளக்கலையில் 22 ஆண்டுகளுக்கும் மேலாக இணைந்து சிறப்பாக குரு சேவை செய்து வரும் ஐயா அவர்கள் மனவளக்கலையிலும் MA பட்டம் பெற்றுள்ளார்கள். அண்ணாநகர் அருவித்திருக்கோயிலின் பிரசிடென்டாகவும் மேனேஜிங் ட்ரஸ்டியாகவும் பங்கெடுத்து திறம்பட குரு சேவை செய்து வரும் ஐயா அவர்கள் ஆழியாறில் ஐடி விங்கில் ஆங்கிலத்தில் ஜூம் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு மிக சிறப்பாக உறுதுணையாக இருந்து வருகின்றார்கள். ஐயா அவர்கள் சொந்த வேலை காரணமாக UK செல்லும் போது கூட அங்கும் குரு சேவை செய்துள்ள சிறப்பு மிக்கவர்கள். ஞானக்களஞ்சியம் கவியில் மிக ஈடுபாடு கொண்டுள்ள ஐயா அவர்கள் ஞானக்களஞ்சியம் கவியை பற்றி தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றார்கள். ஆழியாறு விண்ணல வெளியே இன்று இணைந்துள்ள ஐயா அவர்களை உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இணையதள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியை தினந்தோறும் தவறாமல் மிக சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் ஆழியார் ஐடி நிர்வாகத்திற்கும், என்னை இந்த சபைக்கு அறிமுகப்படுத்திய சந்திரா அம்மா அவர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். இன்றைய தலைப்பு உணர்தலும் வாழ்தலும். உணர்தல் அப்படின்னா உண்மையை உணர்ந்து கொள்ளுதல். உண்மை என்பது நிரந்தரமானது, காலத்தால் அழியாதது. இந்த உண்மைதான் இறை என்றும் மெய்ப்பொருள் என்றும் சொல்லப்படுகிறது. இன்று மனித குலம் பாத்தீங்கன்னா எல்லா துறையிலையும் முன்னேறி இருந்தாலும் இந்த இறையை பற்றி ஒரு சரியான புரிதலும் அந்த இறையை உணராத நிலையில் இருப்பதாலும் தான் இந்த மனித குலம் இன்னைக்கு இவ்வளவு துன்பங்களையும் சிக்கல்களையும் சந்திச்சிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இறைவனை பற்றி, இறையை பற்றிய ஒரு விவரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே ஒரு விளக்கத்தை வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்கள் வச்சிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், விளக்கம். இந்த விளக்கம் இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் ஆகி அது இறை உணர்வாக மாறணும். இறை உணர்வாக மாறுவது தான் ரியலைசேஷன் ஆஃப் காட் ஆர் டிவைன் அப்படின்னு சொல்றது. ஏன்னா நம்ம மனித பிறவியின் நோக்கமே இறையை உணரணும். இறைநிலை தான் நானாகவும் என்கிட்ட அறிவாகவும் இருந்து அதுதான் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதையும், அதே அறிவுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருந்து ஒரு இயக்க ஒழுங்காற்றலாக இருந்து கொண்டு ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் உணர்வதுதான் இறை உணர்வு. வாழ்தல் அப்படின்னா வாழும் முறை, வாழும் நெறி. இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு நெறிமுறையோட வாழறது, மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காத வாழறது, மற்றவங்களுக்கு தேவைப்படும் போது உதவியை செஞ்சு வாழறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வாழ்தல், அறவழி வாழ்தல் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சமுதாயத்துல ஒரு அங்கமா இருக்கோம். அதனால சமுதாயத்துக்கு உள்ள மக்களுக்கு யாருக்குமே நம்ம துன்பம் கொடுக்காமலும் துன்பத்தை போக்குற நிலையிலையும் நம்ம இருக்கும்போது தான் நம்ம வாழ்வு சிறப்பானதாக இருக்கும். இறை உணர்வு நமக்கு வந்துடுச்சுன்னா இந்த அறநெறி வாழ்க்கை இயல்பாக வந்துடும். அதனால ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். ஸோ அதனால தான் இன்றைய சிந்தனையை நம்ம பவர் பாயிண்ட் மூலம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் தெரியுதுங்களா? தெரியுதியா? உணர்தலும் வாழ்தலும் ஞானக்களஞ்சியம் கவி. வாழ்க வளமுடன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரா சொன்ன மாதிரி இந்த தலைப்பை நம்ம ஒரு கவிதையிலிருந்து தொடங்கலாங்க.
ஞான களஞ்சியத்துல 1710வது கவிதை இது. ஏன்னா இந்த கவிதை வந்து பாத்தீங்கன்னா மகரிஷியோட அந்த சமுதாயத்தை பத்திய ஒரு அக்கறை, உலகத்தை பத்திய ஒரு அக்கறை, இது எல்லாமே இந்த கவிதையில சொல்லியிருப்பாங்க. இறை உணர்ந்து அறமாற்றி எல்லாரும் வாழ்ந்தாள். ஏழ்மை ஏது, பஞ்சமகா பாவங்கள் ஏது, குறை அறிவால் எழுகின்ற குற்றங்கள் ஏது, கோயில்கள் தவம் பயில தத்துவங்கள் கற்க, முறையாக திருந்திய நற்கலாசாலைகளாம், மொழி நாடு பொருள் துறையில் பிணக்கு போர் ஏது, சிறைச்சாலை விலங்கினங்களுக்கு கூட வேண்டாம், சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தம் ஏற்போம். ஸோ இந்த கவிதையை நம்ம வந்து ஒவ்வொரு வரியா நம்ம வந்து பார்த்து அந்த விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. முதல் வரி பார்த்தீங்கன்னா, இறை உணர்ந்து அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தார். ஸோ இதுல 2 வருது. இறையை உணரணும், அறம் ஆற்றி வாழணும். அப்போ முதல்ல இறை உணர்ந்து அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இறையை நம்ம வந்து ஏன் உணரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த கட்டமா நம்ம வந்து அதை உணர்வதற்கு நம்ம முயற்சி செய்வோம். அப்போ இறையை ஏன் உணர வேண்டும் அப்படின்னா, அதுதான் நம்மளோட பிறவியின் நோக்கம். நம்மளோட பிறவியின் நோக்கம் இறையை உணர்ந்து அறமாற்றி யாருக்கும் துன்பம் இல்லாத நம்மளும் அளவு முறை மீறாமல் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நோக்கம். இதுதான் மகரிஷி ஒரு கவிதையில தெய்வத்தை நாடுவதும் தெளிந்தறிவில் தேறுவதும் திருநிலையாம் மனித பிறவியின் நோக்கம் பயணம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இறையை உணரணும். அப்போ இறைன்னா என்னங்க? அது எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள ஒரு பேராற்றல். அந்த பேராற்றல் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு. ஏன்னா எங்கும் நிறைந்திருக்கும்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. பெரிய மண்டலம் முழுவதும் இருக்கு. நம்முள்ளும் ஊடுருவி நிறைந்து இருக்குது. அதுதான் அந்த இறைநிலை, அந்த பேராற்றல். இந்த பேராற்றல் தான் இந்த பேரியக்க மண்டல தோற்றங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது, மூலமா இருக்கிறது. இததான் மொழி வழியில தெய்வம், கடவுள், பிரம்மம் அப்படின்னு சொல்லி வருகிறோம். ஏன்னா இந்த இறைநிலைய எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆர்வமா இருக்காங்க. ஏன் அந்த ஆர்வம் இருக்கு? அது இயற்கையா எல்லார்கிட்டையும் இருக்கும், இன்ஸ்டிங்க்டா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இறைநிலையிலிருந்து ஒரு ஃப்ராக்ஷன் நம்ம. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் ஆல்வேஸ் என்னன்னா முழுமையை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்க ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா எங்க விளையாடிட்டு இருந்தா கூட பாத்தீங்கன்னா அந்த அம்மா கிட்ட வந்து பார்த்துட்டு திரும்பி போகும், அம்மா இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு திரும்பி போகும். ஏன்னா இதெல்லாம் இயற்கை. அதே போலதான் நம்ம ஃப்ராக்ஷனா இருக்கிறதுனாலதான் அந்த இறைநிலையை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எல்லார்ட்டையும் இருக்கு. அது இதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போறோம், வீட்டுல ஒரு ஒரு இடத்த ஒதுக்கி பூஜை அறைன்னு வச்சு கடவுளை வணங்குறோம். இதெல்லாம் இந்த அடிப்படையில தான் வருதுங்க. ஆனா என்னன்னா இந்த இறைநிலையை உணர்ந்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க எப்படி உணர்ந்தாங்களோ உணர்ந்தவாறு அவங்க நமக்கு சொல்லி வச்சிருந்தா கூட எல்லாத்தையும் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா கேட்டுட்டு என்ன பண்றோம்னா நம்மளால அந்த உணர்வுக்கு வர முடியல. ஏன்னா அந்த நிலைக்கு நம்மளால போக முடியல, உயர முடியல. அதனாலதான் இன்னும் தேடிட்டு இருக்கோம். இறைவன்னா யாரு என்னன்னு இன்னும் நம்ம தேடிட்டே இருக்கோம். ஆனா இதுல என்ன அப்படின்னா இறைவன்னா எப்படி இருப்பாரு, என்ன அடையாளம் அப்படின்லாம் தெரியாம நம்ம காலங்காலமா தேடிட்டு இருக்கோம். எதையும் தேடணும்னா ஒரு ஒரு அடையாளம் வேணும். அப்போ இறைவனுக்கு என்ன அடையாளங்க? எல்லா மகான்களும் ஞானிகளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடையாளத்தை சொல்லியிருக்காங்க. சொல்லியிருந்த போதும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கடைசியில முடிவா சொன்னது, சம்மிங் அப்பா சொன்னது என்னன்னா, எல்லா இடத்துலையும் நீக்கமற நிறைந்திருப்பது எதுவோ அதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லியிருக்கும் போது எல்லா இடத்துலையும் அது நீக்கமற இருக்கிற தெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுல என்னங்க நமக்கு சிரமம்? ஏன் இன்னும் தேடிட்டு இருக்கோம்? ஏன் இந்த அவசியம்? ஏன்னா இதுல தேடி ஒன்றும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இருக்கிறத உணரணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறத நம்ம உணரதான் முடியும். தூண்லையும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார் அப்படின்னு இன்னும் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இது எத்தனையோ வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் நம்ம ஜெனரேஷன்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கு. தூண்லையும் இருக்கிற இறைவனை, துரும்புலையும் இருக்கிற இறைவனை நம்ம எப்போ பார்க்கறது? அதுக்கு தான் உணரணும்.
ஐயப்படாது அகத்ததை உணரணும். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? ஐயப்படாது அகத்ததை உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். அது போல அந்த உணர்வாக அதுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மகரிஷியோட இந்த இறை தத்துவம் எதுல ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இதுவரை தேடிட்டு இருந்த இறைவனை நீங்களே உங்கள்கிட்ட உணர்வாக கண்டுபிடிச்சுக்கலாம், உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நமக்கு இறைநிலை தத்துவத்தை கொடுக்கிறது தான் பெரிய சிறப்பு. சரி, இந்த இறைநிலை எங்கும் இருக்கிற தெய்வத்தை எப்படி நம்ம உணர்றதுங்க? அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ அமைப்புகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், அப்படி அடுத்தது வந்து இந்த பூமியில பாத்தீங்கன்னா புழு, பூச்சி, பறவை, எல்லாம் இருக்குங்க, எல்லாம் இருக்கு. எல்லா அமைப்புகள்லையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்கு, ஒரு நியதி, ஒரு ஒரு ஆர்டர், அது ஒரு ரூல், இது எல்லாமே இப்படியே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அது சரியா பாத்தீங்கன்னா காலம் தவறாம இயங்கிட்டு இருக்கு. இப்போ கோள்கள்லாம் வந்து சூரியனை சுத்தி சுத்தி வருது. இப்போ பூமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா 365 நாள்ல ஒரு முறை சுத்தி வருது. இந்த கால் நாள் கூட அது பிசகிறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி தான் அது அமைப்பு, ஒழுங்கு, நியதி. அதே போல சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 27 நாள்ல ஒரு சுத்து பூமியை முடிச்சுக்குது. அப்போ இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கா? இந்த ஒழுங்குக்கு நியதிக்கு காரணம் என்ன? இததான் நாமக்கல் கவிஞர் வந்து ஒரு ஒரு பாடல்ல சொல்றார். சமூகத்தை பார்த்து கேட்கிறார். சூரியன் வருவது யாராலே? அது காலையில வருது, சாயந்தரம் போறது. இதை யாரு வந்து ஏக்குறாங்க? வந்து இதோட அதிகாரிலாம் யாரு? இது எப்படி வருது? காலம் தவறாம அது வந்து சுத்திட்டு இருக்குதே, இதுக்கெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த கவிதை எழுதியிருக்காங்க. சூரியன் வருவது யாராலே? சந்திரன் திரிவதும் எவராலே? காரிருள் வானில் மின்மினி போல கண்ணீர் படுவன அவை என்ன? பேரிடி மின்னல் எதனால? பெருமழை பெய்வதும் எவராலே? யார் இதற்கெல்லாம் அதிகாரி? அதை நாம் எண்ணிட வேண்டாவோ அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம யோசனை பண்றதில்ல இதெல்லாம். பாருங்க, இதெல்லாம் யார் அதிகாரி, யார் ஆபீசர், எங்க இருந்து பண்றாரு, எங்க இருக்கு அவர் ஆபீஸ், இதெல்லாம் ஒரு சிந்தனைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இது போல எல்லா ஒரு அறிஞர்கள், மகான்கள், சமூக சீர்திருத்தவாதிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து அதை கணக்குல எடுக்கிறது இல்லை நம்ம. இப்போ இந்த பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா இல்ல உள்ள அத்தனை தோற்றங்களுக்கும் ஒரு ஒரு மூல காரணமா ஒரு ஆதிநிலை இருந்திருக்கணும். ஏன்னா நத்திங் கேன் கம் அவுட் ஆஃப் நத்திங். ஸோ இவ்வளோ தோற்றங்கள் வரணும்னா எதுலையோ ஒண்ணுல இருந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஆதிநிலை தான் பரம்பொருள், மெய்ப்பொருள், சுத்தவெளி. அப்ப சுத்தவெளி ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இல்லாதது தோன்றாது, எல்லாமே அங்க இருக்கு. இந்த சுத்தவெளியை தான் மகான்கள் பல பல பேர்ல சொல்லியிருக்காங்க. இறைநிலை, இறைவன், தெய்வம், கடவுள், பிரம்மம், சிவா, இப்படின்னு எல்லாமே அவங்கவுங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வாழ்ந்த நாடு, காலம், பேசிய மொழி, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பெயரை கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூலம் ஒண்ணுதான். இப்ப தண்ணீர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணி, தமிழ்ல தண்ணீர்னு சொல்றோம். ஆங்கிலத்துல வந்து அதுக்கு வாட்டர், ஹிந்தில பாணி, இப்ப தெலுங்குல பாத்தீங்கன்னா நீடு. இந்த மாதிரி அவங்கவுங்க நேம் தான் டிஃபரெண்ட் ஆகுத ஒழிஞ்சு, பட் மூலம் ஒண்ணுதான், தண்ணீர் தான். அதே போல என்னதான் அந்த கடவுளுக்கு இவ்வளவு பெயர்கள் இருந்தாலும் அது சுத்த வெளியை தான் குறிக்குது. ஸோ அப்ப அந்த இறையை உணர்வதற்கு நமக்கு என்ன வழிங்க? ஏன்னா தேடிக்கிட்டே இருக்கோம், தேடக்கூடாதுன்னு தெரிஞ்சு போயிடுது இப்போ. ஸோ தூண்லயும் இருக்கிற கடவுள், துரும்புலையும் இருக்கிற கடவுள் நம்மள்ட்ட இருக்க மாட்டாங்களா? அப்போ உள்ளார கடந்து பார்க்கணும். அப்படி பண்ணும்போது அந்த இறை வழிபாடு, ரியலைசேஷன் நமக்குள்ளார நடக்கணும். ஏன்னா இறைவன் ஒவ்வொரு மனதிலும் இருக்கிறான், மனமாகவும் இருக்கிறான். அதான் மகரிஷி தி அதர் எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் காட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இலக்கியங்களையும், புராண கதைகள் எதை எடுத்து பார்த்தாலும் நீங்க வந்து கடவுள் நம்மகிட்ட தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? பாருங்க, வேத உபநிஷத்துலாம் சொல்லும் போது அகம் பிரம்மாஸ்மி, அகம்தான் பிரம்மம். ஸோ இந்த இதுல மகரிஷி ஒரு அழகான ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. தெய்வமெனும் பாலை பிறையிட்டு தயிராக்கி பின் தேடுகிறார் பாலை. எப்படி கிடைக்கும் பால்? ஏன்னா பால் தான் தயிரா வந்துருது. வந்து அதே போலதான் சுத்தவெளியாக இறைநிலை
அது தன்மாற்றம் அடைந்து பல தோற்றப் பொருள்களாக வந்துடுது. ஸோ அதை காணேன் என்றால் மயக்கே. எப்படி கிடைக்கும்? பாலை பார்க்க முடியல, பார்க்க முடியலன்னா அது மயக்க நிலை. தெய்வம் உயிருக்குள் அறிவாய், அதன் படற்கையிலே திகழ்கிறது மனமாக. நீங்க தேடுவது எதை, எங்கே? ஏன்னா தெய்வம் தான் உயிருக்குள்ளார அறிவாகவும், அதே அறிவு தான் படற்கை நிலையில மனமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் நமக்கு குருவணக்க பாடல், புருவத்திடை பாடல்ல சொல்லும் போது, உருவத்தில் உயிரை, உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அறிவு நம்மகிட்ட தான் இருக்குது. அதுதான் மனமாகவும் இருந்துட்டு இருக்கு. அதுதான் மனதோட மறுமுனை தெய்வம். இங்க வேற வெளியிலலாம் போய் தேட வேண்டாம் அப்படிங்கிறத மகரிஷி பல பாடல்கள்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. மகரிஷி மட்டும் கிடையாது, எல்லா சித்தர்கள், மகான்கள் யாரை எடுத்து பார்த்தாலும் அவங்களும் இதே தான் சொல்லியிருக்காங்க. பட்டினத்தார் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல், ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று இருந்து நலன் அழிந்தேன் பூரணமே. ஸோ இன்னொரு வரியில சொல்லும் போது, உடலுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் கடல் மலை தோறும் திரிந்து கால் அழுத்தேன் பூரணமே அப்படின்னு சொல்றாரு. ஸோ திருமூலர் எடுத்து பார்த்தீங்கன்னா, வானுக்குள் ஈசனை தேடும் மருளர்கால், ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே, எல்லாம் சொல்றாங்க பாருங்க. அதே போல ஜீசஸ் வந்து த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ, கடவுளின் ஆட்சி உங்ககிட்டயே இருக்கு அப்படின்னு எல்லாருமே இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி உணர்றது? அதுக்கு தான் தவம். ஸோ தவத்துல என்னன்னா, நம்ம வந்து துரியாதீத தவத்துல தான் அந்த ஆழ்ந்த டெல்டா நிலைக்கு நம்ம போக முடியும். 1 to 3 சைக்கிள்ஸ் பர் செகண்ட், சாதாரணமா 14 to 40 இருக்கிறது. ஆகினேய தவத்துல 8 to 13 வருது. துரிய தவத்துல 18 to 13ல செட்டில் ஆகிறது. மேல 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 வந்து பேரியக்க மண்டலம், சுத்தவெளின்னு போகும்போது டெல்டா அலைக்கு வந்துருது. அந்த அலைக்கு வரும்போது தான் நமக்கு இறை உணர்வு கிடைக்கும். ஏன்னா அதுக்கு துரியாதீத பாடல் மகரிஷி கொடுத்திருக்காங்க. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலேயே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். எப்போ இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு அமைதியிலேயே விழிப்பா இருக்கணும். அந்த நிலையில தான் இறைவனே நானாக இருக்கிறான் என்கிற அந்த உணர்வு நமக்கு வரும். ஸோ எப்படி இந்த இறைநிலைங்கிறது சுத்தவெளின்னு பார்த்தோம். அப்ப சுத்தவெளியோடு எப்படி நம்ம எண்ணத்தை கலக்க விடுறது? ஏன்னா அந்த சுத்தவெளிக்கு எண்ணத்தை கலக்க விடணும்னா நம்ம மனதை அங்க எடுத்துட்டு போகணும். ஸோ அப்படி எடுத்துட்டு போறதுக்கு தான் நமக்கு துரியாதீத தவத்தை மகரிஷி கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க, முன்னாடி வந்து துரியாதீத தவம் எல்லாம் பண்ணியிருந்தா கூட, நிறைய குறிப்புகள் இருந்தா கூட, அதை எப்படி செய்யறது அப்படிங்கிற ஒரு விளக்கமோ குறிப்போ எதுலையுமே இல்லை. எல்லாம் துரியத்துல வந்து ஒரு நீண்ட நேரம் உட்காந்துருவாங்க. அது அப்படியே பழகி 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 அதுதான் துரியாதீதம்னு தெரியாமையே அவங்க அந்த நிலைக்கு போனவங்க. துரியம் அதீதம். ஆனா நம்ம மகரிஷி மட்டும்தான் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுக்குறாங்க பாருங்க. துரியத்துல இருந்து துவாதசாங்க எடுத்துட்டு போறாங்க. பக்கத்துல சந்திரனுக்கு கொண்டு போறாங்க. சந்திரனுக்கும் நமக்கு 2,30,000 மைல் இருந்தா கூட நம்மளால அதை வந்து விஷுவலைஸ் பண்ண முடியுது. ஏன்னா நம்ம தினைக்கும் அதை பார்க்குறோம். அதே போல சந்திரனுக்கு எடுத்துட்டு போறாங்க, சூரியனுக்கு எடுத்துட்டு போறாங்க. சூரியன்ல போகும்போது பாத்தீங்கன்னா 9 கோடி மைல். பட் ஃபிராக்ஷன் ஆஃப் அப்படியே நம்ம அங்க போயிடுறோம். ஸோ அப்படிதான் பேரியக்க மண்டலம் மூலம் அந்த மாதிரி சுத்தவெளிக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்போ போகும்போது தான் சுத்தவெளியில தான் அப்படியே விரிந்து விரிந்து நம்ம செல்லும் போது மனசு, ஏன்னா சுத்தவெளியே எல்லையற்றது. அதனால நம்ம மனமும் அதே போல அந்த ஃப்ரீக்குவன்சில போயிட்டே இருக்கும். எதுவுமே தட்டாது. ஏன்னா அதுதான் தாய்மானவர் வந்து அந்த அங்கிங்கனாதபடி அந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. மனம் வாக்கினில் தட்டாதது எது, அதுதான் சுத்தவெளி அப்படிங்கிறது. ஸோ அங்க போயிட்டாக்கா அந்த சுத்தவெளி இருட்டாக இருக்கிறது. எந்த காட்சியும் கண்ணிற்கு தெரியாதது. ஏன்னா இருட்டு, அங்க ஒண்ணுமே காட்சி கிடையாது. அதனாலதான் காட்சி, காண்பவன், காணப்படும் பொருள் அத்தனையும் அங்க ஒன்னாயிடுது. ஒன்னும் டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது. எல்லாம் அங்க ஒரே இடத்துல மெர்ஜ் ஆயிடுது. இதுதான் மகரிஷி ஒரு ஒரு கவிதையில கடவுளே மனிதனானான் அப்படிங்கிற ஒரு கவிதையில கடைசி வரியில என்ன சொல்லுவாங்கன்னா, காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான். அங்க போயிட்டீங்கன்னா அதுதான் ஆதி, அதுதான் அந்தம். ஏன்னா வித்தியாசமே கிடையாது.
உன்னிலே நான் அடங்க என்னுளே நீ விளங்க அப்படிங்கிற ஸ்டேஜ் அங்கதான் நடக்கும். இப்போ இதுதான் பகவத்கீதையில பாத்தீங்கன்னா, காண்பவனும் நானே காணப்படுபவனும் நானே அப்படின்னு அந்த கீதையில வாசகம் வரும். நீங்க சமீபத்துல வாழ்ந்த ஜே கிருஷ்ணமூர்த்தி பிலாசபர் அவர் வந்து அப்சர்வர் பிகம்ஸ் அப்சர்வ்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு நிகழ்வு சுத்தவெளியில துரியாதீதத்துல தான் நடக்கும். ஸோ அந்த சுத்தவெளி தான் தெய்வம், அதுதான் மெய்ப்பொருள் அப்படிங்கிறது நமக்கு அந்த உணர்வு அங்கதான் கிடைக்கும். இது இது மகரிஷி மட்டும் சொல்லல, எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க, பாடல்களாவும் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ குதம்பை சித்தர் பாத்தீங்கன்னா வெட்டவெளி, அதான் சுத்தவெளி, வெட்டவெளி தன்னை மெய் என்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி, ஒன்றும் சர்டிபிகேட்டே தேவையில்லை, ஏன்னா அதுதான் மெய். குதம்பாய் பட்டயம் எதுக்கடின்னு சொல்றாங்க. அதே போல தாய்மானவர் வந்து சொல்லும் போது அங்கிங்கெனாதபடி, ஏன்னா அதுதானே எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்துள்ளது. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது அது, இப்படின்னு ஒண்ணு ஒண்ணா கேட்டுட்டு வரும்போது, தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இவ்வளோ வந்து பேரியக்கம்ல இவ்வளோ வந்து கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த வெளிக்குள்ளார அப்படியே சர்வசாதாரணமா சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இதையெல்லாம் இந்த சுத்த வெளிதான் தாங்கிட்டு இருக்கு. அப்போ அவ்வளோ, அதனாலதான் மைட்டியஸ்ட் அது. அந்த அந்த வெளியே தான் தெய்வம். அதனாலதான் கடைசியில அவர் தாய்மானவர் நிறைய சொல்லிட்டு கன்க்ளூடிங் சென்டென்ஸ் என்ன சொல்றாருன்னா, கண்டனவெல்லாம் மோன உரு வெளியதாகவே கருதி அஞ்சலி செய்வோம். சோ வெளியே தான் நம்ம வந்து அஞ்சலி செய்யணும், அதுதான் தெய்வம். அதே போல நம்மாழ்வார் எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து பக்தி மார்க்கத்துல அவரை குறுக்கியாச்சு. ஆனா அது உண்மையிலே பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஞான மார்க்கத்துக்கு உண்டான அவ்வளோ ஒரு கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. அவர் சுத்தவெளியை சொல்லும் போது சூழ்ந்து, ஏன்னா இறைநிலைக்கே சுத்தவெளிக்கே சூழ்ந்து எல்லாத்தையும், ஏன்னா இவ்வளோ அகிலாண்ட கோடி எல்லாம் எப்படி மிதக்க விட்டுக்கிட்டு இருக்கு, சூழ்ந்து, ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வெளியில போகாத அந்த பேர் ஆற்றல், அதுதான் சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழையோ, பாழையோன்னா ஒண்ணும் இல்லாதது சுத்தவெளி. சோ நீதானா அது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்ல சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அப்போ இந்த மாதிரி நீங்க சுத்தவெளியில போய் 1 2 3 அலைச்சுழல் நம்ம வந்து இருக்கும்போது மனம் அமைதிக்கு வரும். ஏன்னா இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே அங்கதான் அமைதி கிடைக்குது. அங்க நீங்க விழிப்பா இருக்கணும். அந்த அமைதி கிடைக்கும் போது விழிப்பா இருக்கணும். விழிப்பா இல்லைன்னா என்ன ஆகும்னா, நேச்சுரலா அந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சி 1 2 3 வரும்போது நமக்கு தூக்கம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் போதுதான் இறைநிலையே தான் நானாக இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வு வந்துடும். உன்னிலே நான் அடங்க என்னுடைய நீ விளங்குங்கிற ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ். இந்த இடத்துல தான் மனம் தன் மூலத்தை அறிந்து முழுமை அடைகிறது. மனம் முழுமை அடைகிறது, அறிவு முழுமை அடையுது. ஏன்னா அந்த சிற்றறிவு பேரறிவோட இணைந்துடுது. இதுதான் முக்தி நிலை, இதுதான் மோட்சம், இதுதான் வீடு பேரு. அதான் மகரிஷியோட கவிதையில அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம். ரெண்டும் வேற வேற கிடையாது. ஏன்னா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட இணைஞ்சிடுது. அப்படி இருக்கும்போது அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. அறிவு முழுமை அடைஞ்சிருது, இதுதான் முக்தி, இதுதான் வீடு பேர். ஏன் அந்த முக்தி வீடு பேருன்னு சொல்றோம் எப்படின்னா, நம்ம ஆரம்பத்துல நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, பிறவியின் நோக்கம் தெய்வத்தை நாடுவதும் தெளிந்தறிவில் தேறுவதும் திருநிலையான் மனித பிறவியின் நோக்கம் பயணாம் அப்படிங்கிற மகரிஷி கவிதை நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்க, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடங்கிறது அந்த இறை உணர்வு. அறிவு முழுமைதான் அந்த தெளிந்தறிவில் தேறுவதும். இது ரெண்டும் இருக்கும்போது நமக்கு அந்த நிலை, முக்தி நிலை வந்துருது. ஸோ இது எப்படிங்க சாத்தியமாகும்? நீங்க சும்மா அப்படியே நீங்க வந்து சுத்த வெளிக்கு போய் தவம் பண்றதுனால இப்படிலாம் வந்துருமா அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மகரிஷி சொல்லி 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 நமக்கு வந்து வந்து நம்மளை தயார்படுத்திருக்காங்க. எப்படின்னா, மனிதன் எதை நினைக்கின்றானோ அதுவாகவே மாறி விடுகிறான். இது இது நீங்க எல்லா புக்லையும் நீங்க எடுத்து மைண்டை பத்தி, மென்டல் பவரை பத்தி, வல்லமையை பத்தி சொல்ற எந்த புக்ல எடுத்து பார்த்தாலும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதனாலதான் மகரிஷி எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை
எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் நினைப்போராற்றல் அறிவிலும் உடலினும் மாற்றம் காணும், இது இயல்பூக்க நியதியாகும்னு சொல்லிட்டாரு. இது வந்து லா ஆஃப் நேச்சர், இயல்பூக்க நியதி. ஸோ இந்த அடிப்படையில தான் நம்ம பிரம்மத்தையே நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க போய் மெர்ஜ் ஆகும் போது இந்த மனமும் பிரம்மமாகவே ஆதியாகவே மாறி நமக்கு பிரம்மத்திற்கு சமமான அந்த ஒரு சமாதி நிலையை அடையுது. இது ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ல பாருங்க. வாட் எவர் வி பிளான்ட் இன் அவர் சப்கான்சியஸ் மைண்ட், ஏன்னா நீங்க எதை நினைச்சிட்டே இருக்கீங்களோ, வாட் எவர் வி பிளான்ட் இன் அவர் சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் நௌரிஷ் வித் ரிப்பிட்டிஷன், அதுதான் எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலிலும் மாற்றம் காணும். இதுதான் எவ்வளவு சுருக்கமா ஆங்கிலத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. வாட் எவர் வி பிளான்ட் இன் அவர் சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் நௌரிஷ் இட் வித் ரெப்பிட்டிஷன் அண்ட் எமோஷன் வில் ஒன் டே பிகம் ஏ ரியாலிட்டி. இப்படிதான் நம்ம வந்து சுத்த வெளியில இறை உணர்வு நமக்கு கிடைக்குது. இததான் வீடு பேரு. இந்த இடம், இந்த சுத்தவெளி நம்ம வந்து உணர்ந்து உணர்ந்து அங்க போகிறது தான் முடிவான நம்மளோட நோக்கம். அதுதான் நம்மளோட இடம். அதனாலதான் அது வீடு பேருன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுதான் நம்மளோட வீடு, நம்மளோட பர்மனன்ட் ஹோம். அங்கிருந்து தான் வந்திருக்கோம், திருப்பி அங்க போகணும். அதனாலதான் இந்த சிற்றறிவு அதை நோக்கியே பயணிச்சிட்டு இருக்கு, ஜேர்னி டுவர்ட்ஸ் கான்சியஸ்னஸ். அதனாலதான் இறைவனை தேடிக்கிட்டே இருக்கோம். அது என்னன்னா அடையாளம் தெரியாமையும் புரிஞ்சுக்காதனாலையும் நம்ம வந்து அதை இறை வழிபாடா நம்ம வந்து மாத்திட்டோம். ஆனா நோக்கம் ஒண்ணுதான். ஸோ இங்க இருக்கிற வீடெல்லாம் நமக்கு சொந்தம் கிடையாது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தான் இந்த வீடு. நம்ம வீடு மேலதான், சுத்த வெளியில தான். அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணுமோ போலாம். அந்த 1 கிரவுண்டு 2 கிரவுண்ட்லாம் கிடையாது. எல்லாமே நம்ம இடம் தான். எல்லாரும் அங்கதான் இருக்கோம். அங்க போறதுதான் நம்ம வாழ்க்கையின் நோக்கம். சரிங்களா? சரி, இத இந்த நம்மாழ்வார் வீடு பேருங்கிறதுக்கு, ஏன்னா நம்ம மகிழ்ச்சி வந்து அந்த துரியாதீத தவத்துல இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு அந்த பாடல்கள்ல வர வரி மாதிரியே தான் இந்த பாடலும் இருக்கும் பாருங்க. நன்றாய் ஞானம் கடந்து போய் நல் இந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பாழ் உழப்பிலதனை, உழப்பிலதனைனா முடிவில்லாதது, உணர்ந்து உணர்ந்து மகரிஷி என்ன சொல்றாங்க, உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இங்க உழப்பிலதனை உணர்ந்து உணர்ந்து சென்று ஆங்கு, எங்க அரும்பெரும் பாழ் சுத்தவெளி சென்று ஆங்கு இன்ப துன்பங்கள் சற்று களைந்து பசையற்றால் அன்றே அப்போதே வீடு. அதுதான் வீடு, வீடாமே வீடு பேராமே. அந்த அந்த நிமிஷத்துல உங்களுக்கு அந்த வீடு பேர் கிடைச்சிருது. அதுதான் மகரிஷி எல்லாம் சொல்லும் போது கடைசி வரியில கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம், இதுதான் நிறைநிலையே தானாக உணர்வதாகும் அப்படின்னு. ஸோ எல்லா மகான்களும் இதை தான் சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்ப நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே சுத்த வெளியிலேருந்து தான் வந்திருக்கோம். சுத்த வெளியின் தன்மாற்றம் தான் நம்ம. அதனால நம்ம மனிதன் வேற, பிரபஞ்சம் வேற, இறைநிலை வேற அப்படின்னு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது. இறைநிலை தான் எல்லாமா வந்திருக்குங்கிற அந்த உணர்வு நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். இந்த நிலையை உணர்தல் தான் அறிவின் முழுமை நிலை. இதுதான் இறை உணர்வு. சோ அப்போ இந்த பாடல்ல வரியில இறை உணர்ந்து அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தால், அதுல இறை உணர்ந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது அறமாற்றி வாழணும். அப்ப அறம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அறமாற்றி நம்ம எல்லோரும் வாழ முடியும். சோ இப்ப பாத்தீங்கன்னா எதனால முன்னாடி இறை உணர்வு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இறை உணர்வு கிடைச்சாதான், சரியா கிடைச்சாதான் நமக்கு வந்து அறநெறி வாழ்க்கை இயல்பாக அமையும். எப்படி அறநெறி வாழ்க்கை இயல்பாகும்? ஏன்னா நீங்க எல்லாமே முதல் ஸ்லைட்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் மனிதர்களுக்கும் விலங்கினருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. இறைநிலை தான் தன்மாற்றமாக இவ்வளவு ஒவ்வொரு உருவமா வந்திருக்குன்னு தெரியும் போது, சோ எல்லாமே கடவுளாய் அனைத்தையும் கண்டுவிட்டான். அப்படி பார்க்கும்போதுதான் உங்களுக்கு வந்து யாருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு அறநெறி வாழ்க்கை வாழ முடியும். அப்படின்னா இந்த இறை உணர்வு இருந்தாதான் அது முடியும். இல்லாட்டா இறை உணர்வு இல்லாம
ஏன் சார் இறை உணர்வே இல்லாம இருக்கிறவங்களும் அறநெறி வாழ்க்கை வாழலையா? வாடுறாங்க. பட் ஒன்லி வெரி ஃபியூ. அது அது இயற்கையா உள்ளது அவங்களுக்கு. அவங்க பெரிய தவம் பண்ணியோ இறை உணர்வு கிடைச்சோ அப்படிலாம் கிடையாது. பட் அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளின், நம்ம யாருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது எல்லாராலையும் முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பயிற்சி நமக்கு. ஸோ அப்போ அறநெறிங்கிறது ஒரு வாழும் முறை, வாழும் நெறி. மற்றவங்களுக்கு தீமை செய்யாம இருக்கிறது, மற்றவங்களோட துன்பத்தை நம்ம போக்குறது, சமுதாயத்துக்கு தொண்டு செய்யணும். ஏன்னா சமுதாயம் தான் நம்மள ஆக்கியிருக்கு. நம்ம சமுதாயத்துல ஒரு அங்கம் நம்ம. நோ மேன் இஸ் அன் ஐலாண்ட். நம்மள சமுதாயம்னா வீடும் சேர்ந்துதான். நம்மள 20, 22 வயசு வரலையும் நம்மள உருவாக்குறது இந்த சமுதாயம் தான். அதனாலதான் சமுதாயத்துக்கு நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கு தான் நம்ம தொண்டு செய்யணும். ஸோ அப்படி அந்த வாழ்க்கை, அறநெறி வாழ்க்கை நம்ம தவறாம இருக்கணும், அவேர்னஸோட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இறை உணர்வு வேணும். இந்த கடவுளை பற்றிய ஒரு நாலெட்ஜ்லாம் நமக்கு வேணும். அப்படி இறைநிலையை நம்ம உணர்ந்துகிற போது தான் நமக்கு அந்த இறைநிலையோட தன்மையான அந்த லவ் அண்ட் கம்பேஷன், அன்பும் கருணையும் மனிதருக்கு நம்ம வந்துடுது. பேசிக்கா நம்ம மனிதர்கள்ட்ட அந்த குணங்கள் இருக்கணும். ஏன்னா நம்ம வி ஆர் ஃபிராக்ஷன் ஆஃப் தி டோட்டல். ஸோ டோட்டல்ல என்ன இருக்கோ அது நம்மகிட்ட இருக்கணும். இப்போ கடல் பாத்தீங்கன்னா பெரிய ஓஷன், அந்த தண்ணி உப்பு இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு டிராப் எடுத்து வாயில வச்சாலும் அதுலயும் அந்த உப்பு, அந்த குவாலிட்டி, அதே போல நம்மகிட்டயும் அந்த டிவைன் குவாலிட்டி இருக்கணும். அது அது இல்லாதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளும். அதனாலதான் நம்ம இந்த மாதிரி எந்த உயிருக்கும் நம்ம துன்பம் இழைக்காமலும், துன்பத்தை போக்குற அளவுலையும் நம்ம நம்ம செயல்கள் எல்லாம் நம்ம ஒரு சரிப்படுத்தி கொண்டு வாழறது தான் இந்த அறநெறி வாழ்க்கை. இதுதான் ஆன்மீக வாழ்க்கை. சரிங்களா? சோ இந்த இந்த வாழ்க்கையை பத்தி நீங்க திருமூலர் ஒரு நல்ல ஒரு பாடல்ல கொடுத்திருக்காரு. ஸோ எல்லா சித்தர்களும் நீங்க பாத்தீங்கன்னா சித்தர்கள் பாடல்கள் நேரடியா மீனிங் கிடைக்காது நமக்கு. ரெண்டு சிலேடையில சொல்லியிருப்பாங்க. அதான் பார்த்த உடனே ஒரு ஒரு அர்த்தமும், இன்னும் கொஞ்சம் டீப்பா போனா அடுத்த அர்த்தமும் கிடைக்கும். பாருங்க, நெறியை படைத்தான், நெறிஞ்சில் படைத்தான். நெறின்னா ஒரு பாதை, எப்படி வாழணுங்கிற ஒரு பாதை. அந்த விளக்கம் பின்னாடி வரேன் நானு. இப்போ ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையில பாத்தீங்கன்னா சைட்ல எல்லாம் நெறிஞ்சி முள் இருக்கும். ஏன்னா இப்பதானே இந்த ஒரு ஒரு 20, 30, 40 வருஷத்துல தான் இந்த மாதிரி ரோடெல்லாம் ப்ராப்பரா அங்கங்க லே பண்ணி, ஈவன் கிராமத்துக்கும் நீங்க சிமெண்ட் ரோடு, தார் ரோடு எல்லாம் போட்டிருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சித்தர்கள் திருமூலர்லாம் வாழ்ந்த காலத்துல எல்லாம் ஊரே எங்கேயோ ஒண்ணுதான் இருக்கும். அவங்க நடந்து நடந்து தான் போவாங்க. அவங்களா ஒரு பாதையை எடுத்துட்டு போவாங்க. அங்க இந்த பக்கம் முள்ளும் அதுவும் இதுவும் இருக்கும். அது பழக பழக கால் பட அது ஒரு 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 பாதையா இருக்கும். அதுலதான் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அது போல நெறிஞ்சில் படைத்தான், நெறியில் வழுவின் நெருஞ்சி முள் பாயும். நீங்க அந்த பாதையில, அது பழக்கப்பட்ட பாதையிலேயே சரியா போகலைன்னா நெருஞ்சி முள் குத்திடும். இப்ப நெறியில் வழுவாது இயங்க வல்லாருக்கு நெறியின் நெருஞ்சில் முள் பாயகிலாவே, அதாவது பாயாது, அது முள்ளு குத்தாது. சோ இது என்ன அர்த்தம்னா, நமக்கு இப்படிதான் வாழணும்னு ஒரு வாழும் முறை இருக்கு, ஒரு அறநெறி வாழ்க்கை இருக்கு. யாருக்கும் துன்பம் கொடுக்காமலும் துன்பப்படுறவங்களுக்கு உதவி செய்யற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலைன்னா நெருஞ்சில் துன்பம் தான் நமக்கு வரும் வாழ்க்கையில. சோ நீங்க நம்ம இந்த அறநெறி வாழாம அதுல இருந்து பிறழ்ந்தா நம்ம துன்பங்கள் வரும். அப்படி அறநெறி வாழ்க்கையில வழுவாது இயங்க வல்லாருக்கு இந்த நெருஞ்சி முள் குத்தாது. அப்படின்னா என்னன்னா துன்பங்கள் வராதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? சரி, இப்போ முதல் வரியை பார்த்துட்டோம். இறை உணர்ந்து அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தால். அடுத்த வரி, அப்படி எல்லாரும் வாழ்ந்தால், ஏன்னா வாழலைங்கிறதுனால தான் மகரிஷியோட ஆதங்கம். அதனால தான் எல்லோரும் வாழ்ந்தால் ஏழ்மை ஏது, பஞ்சமகா பாவங்கள் ஏது, குறை அறிவால் எழுகின்ற குற்றங்கள் ஏது. சரிங்களா? இப்போ ஏழ்மை இருக்குது, இப்ப இப்ப இருந்துகிட்டு இருக்கு. ஏன் ஏழ்மை இருக்கு? அறமாற்றி வாழல. அறமாற்றி வாழ்ந்தா என்ன செய்வோம்? ஒழுக்கம், கடமை, ஈகை. ஈகை பண்ணிட்டு இருப்போம். சோ அப்ப ஏழ்மை வராது. இரக்க குணம் நம்ம இருந்திருக்கோம். இப்ப ஏழ்மை அப்ப ஏன் இருக்கு அப்படின்னா, அறமாற்றி எல்லாரும் வாழலைங்கிறது எக்ஸ்பிளிசிட்டா நமக்கு தெரியுது. இப்ப ஏழ்மை எதனால வருதுங்க? பல சமூக பொருளாதார காரணங்கள். ஒரு கல்வி வாய்ப்பின்மை, இல்ல கல்வி இருந்தாலும் சரியான வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சா கூட சரியான ஊதியம், இந்த மாதிரி பல காரணங்களால அந்த ஏழ்மை இருக்குது. அதனாலதான் எல்லாரும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு. இப்ப எப்பயோ சொல்லியிருக்காரு பாருங்க திருவள்ளுவர். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர்
பலர் நோலாதார். ஸோ இந்த மாதிரி ஒரு இறை உணர்ந்து தவம் பண்ணி வாழாதனால தான் ஏழ்மை நிறைய அந்த மாதிரி இலர் பலராகிய காரணம் அதனால தான் அப்படின்னு. மேலும் நீங்க தவம் செஞ்சு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். கரெக்டா அந்த கடமை எல்லாருக்கும் அந்த ஐவகை கடமை இருக்கு. அந்த கடமையை எல்லாரும் எப்ப சரி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தவம் இருக்கணும், இறை உணர்வு இருக்கணும், அப்பதான் அது வரும். இல்லைன்னா நம்ம கடமையை ஒழுங்கா செய்ய மாட்டோம். ஸோ மகரிஷி இன்னொரு பாடல்ல அது சொல்லியிருப்பாங்க. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை கடமை தவறாமல் பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகங்கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும் அப்படின்னு. எல்லாம் கல்லு மரம் கூட இந்த சமுதாயத்துக்கு என்ன வேணும்னு கடமை தவறாமல் அது பயனாயிட்டு இருக்கு. ஆனா இவ்வளோ சிறப்பு, 6வது அறிவு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு நம்ம எல்லாம் மார்த்தட்டிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் நம்ம சமூகத்தை மறந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் மகரிஷியோட ஒரு ஆதங்கம். ஸோ பஞ்சமகா பாவங்கள் ஏது? இப்போ தவம் செய்ய 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 இந்த 5 பாவச் செயல்கள், பொய், களவு, சூது, கற்பழிவு, இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க எப்போ இந்த தவறுகள் செய்வோம்? ஏன்னா இதை வந்து எமோஷனல் மூட்ல இருக்கும்போது, மன அலைச்சூழல், அந்த உணர்ச்சி நிலையில இருக்கும்போது, நம்ம தவம் பண்ணும்போது அந்த உணர்ச்சி நிலையிலிருந்து அமைதி நிலைக்கு வருது. அது மட்டும் அல்ல, நம்ம இந்த ஆக்னை தவம் பண்ணினாலே நம்ம விழிப்பு நிலை வந்துருது. அறிவு தன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழியேது. ஸோ அதனால இந்த பாவங்கள்லாம் வராது. அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா, குறை அறிவால் எழுகின்ற குற்றங்கள் ஏது? ஸோ குற்றங்கள் தவறுகள்லாம் எதனால் நடக்குதுன்னா குறை அறிவு, அறிவில் முழுமை அடையாதனால தான். இதனால தான் முதல்ல பிறவியின் நோக்கத்தை சொல்லும் போதே மகரிஷி தெய்வத்தை நாடுவதும் தெளிந்த அறிவில் தேர்வதும், தெளிந்த நல் அறிவு, பாரதியார் தெளிந்த நல் அறிவு. ஸோ அறிவினோட குறைபாடுல தான் இந்த குற்றங்கள் எல்லாம். ஏன் அந்த அறிவின் குறையினால என்ன ஆகுது? நம்ம வந்த மூலத்தை மறந்து தான் தனதுங்கிற ஒரு ஆணவமும், பொருள் புகழ் புலனின்பம் அதிகாரங்கிற ஒரு 4 எல்லைக்குள்ளாரையே நம்ம அதுல ஒரு நிறைவு பெறாம இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நம்ம வந்து அதே எண்ணத்திலேயே வேகத்திலேயே இருக்கிறதுனாலதான் எப்படியாவது அதை அடையணுங்கிறதுனால இந்த குற்றங்கள் தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. சோ குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில். பாருங்க மகரிஷியோட என்ன ஒரு கருணை பாருங்க. அவர் வந்து he will not blame anybody. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். சோ சமுதாயத்துல மாற்றங்கள் வேணும், சமுதாயத்துல சீர்திருத்தம் வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு மனவளக்கலை பயிற்சியை வெறும் போதனை மார்க்கம் இல்லாம சாதனை மார்க்கமாக எல்லாத்தையும் பயிற்சியா கொடுத்துட்டாங்க. தவம் பயிற்சி, தற்சோதனை பயிற்சி, எதை எடுத்தாலும் பயிற்சி. ஸோ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஆல் வெரி கிஃப்டட், வெரி ஃபார்ச்சுனேட். மனவள கலைஞர்கள் நம்மகிட்ட நம்மளை வந்து அகத்தாய்வு 2 முடிச்ச உடனேயே நம்மளை வந்து அருட்செல்வர் அப்படிங்கிறாரு. ஸோ ஆசிரியர் ஆகும் போது அருள் நிதி நம்மகிட்ட அவ்வளோ ஒரு அருள் செல்வம் நம்மகிட்ட இருக்கு. நம்ம இந்த ஏன்னா அறிவு வறுமையை போக்கணும்னா நம்மகிட்ட தான் அறிவில் உயர்ந்தவங்க, அறிவில் முழுமை அடைஞ்சவங்க. அதனால நான் அந்த அருள் வளம் இருக்கிறதுனால அந்த குறைபாடு உள்ள மக்களை நம்ம தான் வந்து நல்லவங்களாக்கணும். அதுக்காக தான் மகரிஷி அறிவு திருக்கோயில். ஏன்னா அறிவு இன்னும் முழுமை அடையணும், அறிவின் குறைபாடு தான் இதெல்லாம் காரணம். அதனாலதான் அறிவறிய அறம் வளர அறிவு திருக்கோயில் அமைத்தேன் சொல்றாங்க. சோ அறிவு அறிய, அறிவுனா என்னங்கிறத இங்க வந்துதான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம். அறிவுனா நம்ம படிச்ச படிப்பு, நமக்கு உள்ளார உள்ள திறமைகள், இதை தான் வச்சுட்டு இருக்கோம். பட் தட் இஸ் நாட். அந்த அறிவுலாம் பிரயோஜனம் இல்லைன்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க, திருமூலர், இந்த மாதிரி எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அறிவறிய அறம் வளர, அறம் வளரணும், அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தால் அப்படின்னு மகரிஷி சும்மா சொல்லல. அந்த அறம் வளரணும்னா அறிவு திருக்கோயில். நம்ம எல்லாம் அறிவு திருக்கோயில்ல தொண்டு பண்ணணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்துல பெரிய செல்வந்தர் நம்ம தான். ஏன்னா அருள் நிதி. திருவள்ளுவரே ஒரு குறள்ல சொல்றாரு பாருங்க, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார்கனும் உள்ள.
பொருள் செல்வம் கோடி கோடியா எத்தனை பேர்ட்டையும் இருக்கு. இப்ப சர்வசாதாரணமா இருக்கு. அருட்செல்வம் அவங்கள்ட்ட எல்லாம் இருக்குமா? இருக்காது. அதுதான் செல்வத்துள் செல்வம். வெல்த் ஆஃப் வெல்த். வெல்த் ஆஃப் வெல்த்ங்கிறது அருட்செல்வம். அதனாலதான் நம்மகிட்ட அவ்வளவு பெரிய பணக்காரராக்கி நம்ம சமுதாயத்துல வந்து உயர்ந்த நிலைக்கு மகரிஷி நம்மள கொண்டு வச்சிருக்காங்க. நீங்க அதனாலதான் மன்றத்துல இருந்து வர வாழ்க வளமுடன் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே ஒரு சமுதாயத்துல ஒரு எதிர்ப்பு, ஓ வாழ்க வளமுடன், இவங்க ஓரளவு நல்லாதான் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து சமுதாயத்துல வந்து ஒரு நல்ல அற வாழ்க்கை வாழ்வாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது இந்த சமுதாயத்தில் நிலவி இருக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மகரிஷி தான். ஸோ இந்த ஒரு பாடல்ல மகரிஷி என்ன சொல்றாங்க பாருங்க, இறை உணர்ந்து அறமாற்றி எல்லாரும் வாழ்ந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு. இது ஒரு பெரிய கனவு மகரிஷிக்கு. அவங்க எப்படி ஒரு விஷன் கொண்டு போறாங்க பாருங்க, அவங்களோட கனவு எப்படிலாம் போகுது பாருங்க, எப்படி ட்ரீம் பண்றாங்க பாருங்க. கதவு இருக்கும், தாழ்பாலும் இருக்கும், அன்று கள்ளன் இல்லை, பூட்டு இல்லை, சாவி இல்லை. வீட்டுக்கு கதவு இருக்கும், தாழ்பால் இருக்கும், எல்லாம் இருக்கும். அது ஏன்னா இந்த பூச்சி, பாம்பு இந்த மாதிரி. ஏன்னா இந்த பாடல்கள் எழுதும் போது அவர் 1956 அவரு. ஸோ கிராமம், கூடுவாஞ்சேரி கிராமம், அங்க எல்லாமே இந்த மாதிரி தான் வீடுகள், தாழ்வான ஒரு வீடு, கூரை வீடு, இப்படிலாம் தான் இருக்கும். அதனாலதான் அந்த அந்த மாதிரி இதுல எழுதும் போது கதவு இருக்கும், தாப்பா இருக்கும். ஆனா அங்க கள்ளன், திருட்டு நடக்காது, பூட்டு இல்லை, சாவி இல்லை. இதை நான் அனுபவபூர்வமா பார்த்திருக்கேன். நானும் கிராமத்துல வரும்போது எங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி பூட்டு சாவி எல்லாம் கிடையாது. கதவு இருக்கும், அப்படியே யாரும் ஒரு பெருசா இது பண்றது இல்ல. வெளியில போனா கூட அப்படியே விட்டுட்டு பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிதான். சோ அந்த மாதிரி வரணும்னா அந்த இறை உணர்ந்து அறமாற்றி வாழணும். மதம் இல்லை, ஜாதி இல்லை, இனமும் இல்லை, மாற்றானோ மன்னவனோ இல்லை இல்லை. ஒரு எதிராளியோ இல்ல அரசு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அவ்வளோ ஒரு 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 நல்ல ஒரு பிளேஸா இருக்கும். இந்த ஹெவன் சொல்ற அந்த சொர்க்கத்தை நம்ம இங்க பார்க்கலாம். விதவிதமாய் காய்கனிகள் விளைந்திருக்கும், விரட்டுவதற்கு மற்றவரை. அங்க காவல்லாம் இருக்காது. சோ இது நீங்க இன்னும் நிறைய இன்னும் கூட இந்த இந்த கல்ச்சர் இருந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க முந்திரி தோப்புலாம் நீங்க போயிருந்தீங்கன்னா, நீங்க முந்திரி பழத்தை எவ்வளவுமா சாப்பிட்டுக்கலாம். ஆனா முந்திரி கொட்டையை அங்க போட்டு வந்துடணும். இந்த மாதிரிதான் அந்தந்த அந்த தோட்டத்துல நமக்கு பண்ணுவாங்க. அது இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. சோ அதே போல நிதனிதமும் மேல் மேலும் மனித வாழ்வின் நிலை உயர்த்த விஞ்ஞானம் பயனா நிற்கும். இப்ப இந்த விஞ்ஞானம் அழிவு பாதையில போகாம நித்தம் நித்தம் நம்மளோட மனித வாழ்வின் நிலையை உயர்த்துறதுக்கு பயன்படும். அதனாலதான் மகரிஷி விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்றது இதுக்குதான். சோ இந்த பாடல்கள்ல எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து உலக சமாதானங்கிற புக்ல ஃபர்ஸ்ட் எடிஷன் 1957ல வந்தது. இதெல்லாம் ஒரு 200 பாடல்கள் இருக்கு. இத முடிச்சிட்டு தான் 1958ல உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு அந்த திட்டத்தை, சமுதாய சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க? இதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு தான். இதுதான் நீங்க உலக சமாதானத்தை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 50 இயர்ஸ்க்கு என்னென்ன திட்டங்கள், அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது, எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு விஷன். அதை நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஒரு மகரிஷி இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காங்கன்னு. அப்கோர்ஸ் இது இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் போயிட்டு இருக்கு. நீங்க 2002ல ஆழியார் டிக்ளரேஷன், இந்த சமாதான திட்டத்தை வந்து யுஎன்ஓல வந்து வந்திருக்காங்க. என்னதான் 1975ல மகரிஷி அங்க போய் யுஎன்ஓல போய் சமாதானத்தை பத்தி சொல்லியிருந்தா கூட அது எவ்வளவு லேட்டா வருது பாருங்க. 2002ல வந்திருக்கு. மேபி இன்னும் இன்னும் டைம். அட்லீஸ்ட் இப்போ இந்த வார் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. அந்த விழிப்புணர்வு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு வகையிலையும் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அடுத்த வரியில என்ன சொல்றாங்க, கோயில்கள் தவம் பயில தத்துவங்கள் கற்க அப்படிங்கிறாங்க. ஸோ கோயில்கள்லாம் ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்ததுங்க? ஏன்னா மனிதர்களை ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக அந்த மகான்கள் அவங்க வந்து எப்படி இந்த மக்களை சீர்திருத்துறது, எப்படி ஒரு நல்ல வழிப்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோயில்லாம் கட்டி வச்சாங்க. அந்த உருவங்கள், சிலை, அதுக்கு பேரு, அதுக்கு நிறைய வரலாறு, கதைகள் எல்லாம் சொல்லி வச்சாங்க. அதுதான் இறை வழிபாடு. அது பக்தி மார்க்கம். சோ இறை வழிபாடு பக்தி மார்க்கத்துல இருக்கும்போது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது. அது அதோட நிக்காம பக்தி வந்து ஆரம்ப நிலை. அதுக்கப்புறம் இறை உணர்வு வரணும், ஞான வாழ்க்கை வாழணும். அதுக்காக தான் அங்கெல்லாம் தியான மண்டபம்லாம் இருந்தது. சோ இது 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 அல்டிமேட்டா இங்க வரணும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மகான்களும் பெரியவங்க எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பக்தி மார்க்கத்துல இருந்தவங்க, கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஞான மார்க்கத்துக்கு வந்துருவாங்க. நம்ம மகரிஷியும்
பக்தி மார்க்கத்துல. ஏன்னா அந்த குடும்பமே பக்தி மார்க்கம். அங்க பக்கத்துல உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு அவரு என்னன்னா இந்த இந்த மாதிரி மார்கழி மாசத்துல எல்லாம் ஐயோ பிள்ளையாருக்கு குளிருமே நினைச்சிட்டு வெந்நீர் வச்சு நம்ம குளிப்பாட்டலாம் அப்படிலாம் சொன்னவர் அவர். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பக்தி. அதை வந்து பின்னாடி ஒரு கவிதையில எழுதியிருப்பாங்க. கடவுளே கடவுளே அனைத்தையும் படைத்தான் என்றேன், கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன். கடவுள் நிலை அறிந்தபோது என் செய்கையெல்லாம் கண்டுவிட்டேன் சிறு பிள்ளை விளையாட்டாக அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த நிலைக்கு நம்ம வரணும். அதனாலதான் மகரிஷி கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார், கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே அப்படின்னு அந்த கவிதையில சொல்லியிருப்பாங்க. இந்த நிலை நம்ம வந்துட்டோம்னா இப்ப கோயில்கள்லாம் என்ன ஆகும்னா தவம் பயில தத்துவங்கள் கற்க. இப்ப கோயில் வந்து 2 விதமா ஃபங்க்ஷன் பண்ணும். ஒண்ணு வந்து இறை வழிபாடு, பக்தி பக்தி நிலையில உள்ளவங்களுக்கு. அறிவு நிலை இன்னும் அந்த ஒரு உயர்ந்த நிலை வராம குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த பக்தி மார்க்கம். அங்க அது அப்படியே அந்த பூஜை புனஸ்காரம் அந்த அந்த முறைகள்லாம் நடந்துட்டு இருக்கும். அங்க கதா காலட்சேபம் நடந்துட்டு இருக்கும். எல்லாம் அது ஒரு பக்கம் நடக்கும். ஸோ நமக்கு தான் தியான மண்டபம்னு எல்லா கோயிலும் இருக்கும் பாருங்க. அந்த இடத்த நம்ம வந்து அறிவு திருக்கோயில் ஆக்கிடலாம். ஸோ அங்க வந்து நம்ம தவம் பயில தத்துவங்கள் நம்ம சிந்தனை விருந்து அங்க கொண்டு போய் கொடுத்துடலாம். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா ஷார்டேஜ் இருக்கு. அறிவு திருக்கோயில்லாம் வந்து இப்ப நினைச்சே பார்க்க முடியல. ஏன்னா இப்ப சென்னையில எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இண்டிவிஜுவல் வீட்டுல முன்னாடி வந்து மேல மாடியில வந்து நம்ம தவ மையங்கள் இருந்துகிட்டு இருந்ததெல்லாம் இப்போ வந்து இடிச்சு பிளாட்டா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த ஒரு முயற்சி வந்ததுன்னா அந்த கோயில்கள்லாம் நம்ம சிந்தனை விருந்து கொடுக்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதுதான் முறையாக திருந்திய நற்கலாசாலைகள் ஆம். ஏன்னா இப்ப கலாசாலைகள் காலேஜ் யூனிவர்சிட்டி இருக்கு. இப்ப நம்ம கிட்ட வந்து காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் இருக்கு. அது வந்து என்னன்னா ஏன்னா நம்ம 4 விதமான அறிவு வேணும். எழுத்தறிவு, தொழிலறிவு. இந்த ரெண்டையும் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காலேஜ் யூனிவர்சிட்டி. இது வந்து நம்மளோட மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட், மெட்டீரியல் வேர்ல்டுக்காக, மெட்டீரியல் பிளஷரை என்ஜாய் பண்றதுக்காக காலேஜ் யூனிவர்சிட்டி. அடுத்து இது மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் மட்டும் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் ரெக்குயர்மெண்ட்டும் இருக்கு. ஆன்மீக வாழ்க்கை, அருள் வாழ்க்கை. ஏன்னா பொருளும் வேணும், அருளும் வேணும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த அருள் வாழ்க்கைக்கு பயன்படுறது தான் இந்த கோயில்கள். இங்க வந்துதான் நமக்கு வந்து இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு இதெல்லாம் வந்து அந்த தியான மண்டபத்துல அந்த அறிவு திருக்கோயில்ல நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அது திருக்கோயில், இது அறிவு திருக்கோயில். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மகரிஷியோட ஒரு லாங் டேர்ம் விஷன். ஸோ என்ன சொல்றாங்கன்னா உலக சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொண்டு போயிடலாம். எப்ப கொண்டு போயிடலாம்? இறை உணர்ந்து அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தால் குற்றங்கள் வராது, பஞ்சமா பாதங்கள் வராது, ஏழ்மை இருக்காது. அப்பதான் இதெல்லாம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அதே போல மொழி, நாடு, பொருள் துறையில் பிணக்கு போர் வராது. ஏன்னா இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மொழி ரீசெண்டா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? 2 மொழியா 3 மொழி கொள்கையா, சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் டிஸ்பியூட், ஒரு மாநிலம் 2ங்குது, ஒரு மாநிலம் 3ங்குது. இதெல்லாம் மகரிஷி அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்காங்க. நீங்க உலக சமாதானம் வந்ததுக்கு அப்புறம் உலக சமாதானம் 50 வருஷம் திட்டம் அது. அது இன்னும் ஆரம்பிச்சு அது இன்னும் முழுமையடையல. ஸோ 50 வருஷம் உலக சமாதானம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மொழி பிரச்சனையை அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க 2 மொழியை வச்சுக்கோங்க. ஒன்று மொழிங்கிறது என்னங்க? மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ நம்மளோட ஒரு உணர்வையும் கருத்தையும் மற்றவங்கள்ட்ட பரிமாறுகிறது தான் அந்த மொழி. ஸோ 2 ஒன்று லோக்கல் லாங்குவேஜ், இன்னொன்று வேர்ல்டு லெவல்ல நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு 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 லாங்குவேஜ். இதை கூட நீங்க என்ன பண்ணணும்? 50 வருஷம் கழிச்சு உலக சமாதானம் வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்ல நீங்க வந்து எல்லா மொழி வல்லுநர்களும் சேர்ந்து எந்த மொழியை ஒரு மொழியா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கன்சென்சஸ் வரணும். அந்த மொழியை ஏன்னா அந்த மொழியில எல்லாவோட கலை சொற்களும் இருக்காது. இப்ப உதாரணமா அதுக்கும் மகரிஷி அந்த இது சொல்றாங்க. இப்ப சப்போஸ் என்ன ஆங்கிலம் தமிழ் 2 வச்சுதான் அவங்க உதாரணம் சொல்றாங்க. ஏன்னா இதை தெரிஞ்சது ஈஸியா நமக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக. இப்ப பாத்தீங்கன்னா கருணைன்னு நம்ம தமிழ்ல இருக்கு. நீங்க இங்கிலீஷ்ல ஈக்குவலண்டா எடுத்து பாத்தீங்கன்னா மெர்சி பெட்டிஷன், கம்பேஷனட் கிரவுண்ட். அவனுக்கு ஜாப் வந்து கம்பேஷனட் கிரவுண்ட், எல்லாமே கருணைங்கிறதுலாம் வருது. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க நேரடியா கருணைங்கிறத தமிழை நீங்க வந்து கருணை
அப்படின்னு நீங்க ஆங்கிலத்துல எடுத்துட்டு போயிடலாம். அதே போல இங்கிலீஷ்ல வந்து மோட்டார் காருன்னு இருக்கு. ஸோ நம்ம தமிழ் தான் உலக அளவுல ஒரே மொழியா வருதுன்னா மோட்டார் வண்டி. இந்த மாதிரி பல திட்டங்கள் நீங்க அந்த உலக சமாதான புக்ல போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். ஸோ அதே போல போர். போருங்கிறது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மனிதனை தனித்தனியாகவோ கூட்டாகவோ கொள்ற ஒரு கொடிய செயல் அப்படின்னு. இந்த பாடல்கள் ஏன்னா இந்த பாடல்களை மட்டும் ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் அதிகமா போல இந்த பாடலை பாருங்களேன். உடலில் சிறு காயமோ உறுப்புகளில் அடியோ ஒருவருக்கு ஏற்பட்டால் உடன் வாழ்வோர் எல்லாம் கடலுலகில் படும் துன்பம் காண்கின்றோம். போரில் கணக்கின்றி கணப்பொழுதில் அந்த நிமிஷத்துல மடிகின்றார். மேலும் படமுடியா துயரோடு பரு உடலின் உறுப்பு கை கால் பல இழந்தும் பதை பதைத்து துன்புற காண்போம். அடுத்து சொல்றாரு பாருங்க, நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல நாம், இவற்றை பார்த்து நமது கடமை தேர்ந்து நலம் செய்யாதிருக்க. இந்த 2 வரி உலகத்துல போய் சேர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன். நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல நாம் அப்படின்னுங்கிற வார்த்தை எல்லாருக்கும் போயிடுச்சுன்னா அப்படியே சுருக்குன்னு எல்லாருக்கும் உரைச்சிரும். அதனாலதான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் அப்படிங்கிறத ஏன் தவத்துக்கு அப்புறம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்னு, இல்லைங்களா? சோ அடுத்தது பார்த்தது சிறைச்சாலை விலங்கினருக்கு கூட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன எனக்கு தெரிஞ்சவரையும் என்ன மகரிஷி இதுல மீன் பண்ணிருக்காங்கன்னா, இப்ப பாருங்க, இப்போ வந்து உலக சமாதானம்லாம் வந்ததுக்கு அப்புறம் இறை உணர்வு அறமாற்று எல்லாரும் வாழ்ந்துட்டாங்கன்னா குறைய அறிவில் ஏற்படும் குற்றங்கள் வராது. ஏன்னா அறிவு முழுமை அடைஞ்சிருது. சோ குற்றங்கள் இருந்தாலோ தவறுகள் இருந்தால் தானே அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும். தண்டனைக்கு ஒரு சிறைச்சாலை வேணும். சோ அதனால அதெல்லாம் தேவையில்லை. இனிமே குற்றங்கள் வராது. ஸோ சிறைச்சாலைகளையும் சிறைச்சாலையில் உள்ள அலுவலர்களையும் என்ன பண்ணணும்னு மகரிஷி அதில் ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த விலங்கினனுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையோட இயற்கையா இருக்கணும். நம்ம வந்து கிளி பூனை இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வீட்டில் ஒரு கூண்டை வச்சு நம்ம வளர்க்குறது அப்படிலாம் வேண்டாம். ஸோ முன்னாடி அவர் வாழ்ந்த காலத்துலலாம் கிராமத்தில் இந்த பட்டின்னு ஒன்று இருக்கும். இந்த ஆடு மாடு வயலில் மேய்ஞ்சுன்னா கொண்டு போய் அடைச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் மீன் பண்ணி தான் அவர் எழுதியிருக்காரு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜூல வந்து ஒரு காட்சி பொருளா மிருகத்தை வந்து நம்ம வச்சிருக்கோம். நம்ம ஊர்ல உள்ள ஜூல என்ன பாத்தீங்கன்னா, அந்த மிருகத்தை வந்து ஒரு கேஜ் ஒரு ஒரு கூண்டுல வச்சுட்டு நம்ம அதை சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு வரோம். நீங்க ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹியூஜ் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட். அங்க வந்து நம்மள வந்து கார்லயோ ஜீப்லயோ நம்ம போகணும். அவங்க ஃப்ரீயா சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு ஒட்டக சிவிங்கன்னா அதுக்கு ஒரு நிறைய ஏக்கர்ஸ் ஆஃப் இது என்னன்னா பிராக்டிகலா லண்டன் ஆஸ்திரேலியாலாம் பார்த்தது. ஸோ அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அதுக்கு தேவையான ஒரு இயற்கை சூழ்நிலை ஒரு காட்டுல இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை அவ்வளோ பெரிய ஹியூஜ் ஏக்கர்ஸ். ஏன்னா எல்லாமே ஃபாரின் கண்ட்ரில வந்து நிலம் அதிகமா இருக்கும். ஏன்னா பாப்புலேஷன் ரொம்ப குறைச்ச. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அந்த சிறைச்சாலை விலங்கினங்களுக்கு கூட வேண்டாம் அப்படின்னு கடைசி வரி சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தம் ஏற்போம். அதாவது இந்த 3 சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் இது வந்து வாழ்க்கையில நமக்கு செல்வ வளமும் வாழ்வின் வளமும் கொடுக்கும். இப்ப சிந்தனைன்னு எடுத்துட்டீங்கன்னா மனிதன் உருவாகிறதே சிந்தனையால தான். சிந்தனைங்கிறது என்னங்க, ஒரு நுணுகி ஒரு ஆராய்ச்சி செய்யற ஒரு மனப்பான்மை தான் சிந்தனை. இதுல இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னாங்க, நீங்க சிந்திக்க சிந்திக்க எப்ப சிந்தனை வருங்க, மன அலைச்சூழல் குறையும் போது. ஸோ மன அலைச்சூழல் குறையும் போது தான் சிந்தனை வரும். எமோஷனல் மூட்ல இருக்கும்போது சிந்தனை வராது. ஸோ அப்போ நீங்க நமக்கு நிறைய இன்ட்யூஷன் கிடைக்குதுங்களா, ஒரு அருட்பேராற்றலின் அன்பு குரல் மாதிரி நமக்கு ஒரு விடை கிடைக்குது பாருங்க. அது எல்லாமே இறையாகிய பேரறிவு நமக்கு சிற்றறிவுக்கு தெரிவிக்கிறது தான் அந்த சிந்தனை. ஏன்னா ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ், டோட்டாலிட்டி சப்ளைஸ். உங்களோட தேவையை அது எந்த நேரத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனதை டியூன் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த சிற்றறிவை பேரறிவோட இணைக்கணும். கிடைச்சிச்சுதான் எல்லாமே இது. இப்போ மகான்கள்லாம் எப்படிங்க, இப்போ ரமண மகரிஷி எடுத்து பாத்தீங்கன்னா 14 வயசுல திருச்சூர்ல இருந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டாரு. அந்த விருப்பாட்சி குகையில வந்து இருந்தாரு. தவம் செஞ்சாரு செஞ்சாரு செஞ்சாரு. அந்த மனசை வந்து அந்த ஃப்ரீக்குவன்சியை இணைச்சாரு. ரமண மகரிஷி ஆயிட்டாரு. ஸோ இவர ப்ராஃபத் முகமது பாத்தீங்கன்னா அவர் படிக்கல, அவர் தவம்தான். இறைநிலையோட அது ஒன்றி இருந்ததுனாலதான் அந்த இன்டிடியூவ் மெசேஜ், ரிவிலேஷன் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் இதெல்லாம் வந்து
அவர் பொண்ணை விட்டு எழுத சொன்னதுதான் ஹோலி குரான் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மகரிஷி 3வது தான் படிச்சிருக்காரு, அந்த காலத்து 3வது. பட் என்ன, எங்க படிச்சார் இதெல்லாம்? இவ்வளோ எப்படி இன்னும் ஒரு ஒரு பாடலையே நம்ம வந்து இன்னும் இவ்வளோ சிந்திக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? அவரோட திட்டங்களையே இன்னும் நம்ம வந்து முழுசா இன்னும் புரிஞ்சுக்கல. இதெல்லாம் எத்தனை காலம் ஆகுங்க? எப்படி கொடுக்குறாரு? ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, ஹி ஸ்டடீடு இன் தி யூனிவர்சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ அங்கிருந்து எல்லாம் அவருக்கு கிடைச்சிருது. இப்படிதான் அந்த சிந்தனையை கொண்டு போகணும். ஸோ நீங்க சிந்திக்கிறது வேற, நினைக்கிறது வேற. சிந்திக்கிறது எல்லாராலையும் முடியாது, கொஞ்சம் பேரால தான் முடியும். பாருங்க, மகரிஷி நம்மளும் தான் தினைக்கும் பூ மழை எல்லாத்தையும் பார்க்குறோம் நீ இந்த பிரபஞ்சத்துல. பட் இருந்தாலும் அவரோட சிந்தனையை பாருங்க, அந்த மலரை பார்த்த உடனே அதுல ஆழ்ந்துட்டேன்னு சொல்றாரு. மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என் பலவாறான நினைவு அகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு அது ரிப்ளை பண்ற மாதிரி, ஏன்னா நான் யார் கவிதையில வரும் இது. ஸோ மலரே நீ யார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான். ஒரே வரியில சொல்லிட்டு பாருங்க அந்த மலர். அப்போ எப்படி ஒரு ஆழ்ந்து சிந்திச்சு அந்த இன்ட்ராக்ஷன் நடக்கிறத பாருங்க. சிலரே அறிவார் இவ்வுண்மை. கரெக்ட், அந்த பூ சொல்றது கரெக்ட். சிந்தனை செய்ய வல்லவர்கள், அப்படி உள்ளவங்க தான் இந்த உண்மையை அறிவாங்க. அதனாலதான் பாரதியார் பாடல்ல சொல்லும் போது, காக்கை சிறையிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. எப்படி அங்க அவர் சிந்திக்கிற காக்கையை பார்க்கும்போது அந்த இறைநிலை சிந்தனை. இப்படிதான் ஒவ்வொரு மகான்களும் வந்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் இப்ப அவையாரெல்லாம் இந்த பாடல்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நல்லாரை காண்பதும் நன்றே, லாலமிக்க நல்லார், இப்படி எல்லாமே சொல்லிட்டு வந்திருக்காங்க. பட்டினத்தார் சொல்லும் போது, நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் ஞானமுமே இல்லாது வேறு நிலை இருக்கிறதோ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னும் மகரிஷி அடுத்தது, நீங்க எடுத்த உடனே நீங்க சிந்திங்க அப்படின்னு சொல்ல வராது. அதுக்கெல்லாம் பழக்கம் வரணும், அறிவு நிலை உயரணும். அதனாலதான் வேதாத்திரியத்துல சிந்தனையோர் வழிவாழ்வு அப்படின்னு. நீங்க போய் எல்லாம் செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். ஆல்ரெடி ஒவ்வொரு இதுலயும் சிந்தனையாளர்கள், மகான்கள், அறிஞர்கள் எல்லாம் சிந்திச்சு நமக்கு ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க அதை எடுத்துக்கோங்க. பட் அதை எடுக்கணும்னா கம்ப்ளீட்டாவும் அதை நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லல. உங்களோட, ஏன்னா சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நீங்க அதை வந்து உங்களோட சுருதி, யுக்தி, அனுபவம் இதெல்லாம் வச்சு எது எது உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிறதோ அதை மட்டும் எடுத்துட்டு நீங்க சிந்தனைக்கு எடுத்துங்க. பாருங்க எவ்வளவு ஒரு 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 இதுவா சொல்றாரு பாருங்க. நீங்க சொன்னதே நீங்க நம்பணும்னு அவசியம் இல்லை. நீங்களா, ஏன்னா எல்லாருக்கும் அறிவு நிலை இருக்கு, எல்லாருக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, எல்லாரும் ஃபிராக்ஷன் ஆஃப் த டிவினிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது நீ எனினும் நான் எனினும் நீ எனினும் நிறைய அறிவில் ஒன்றே. நிறைய அறிவில எல்லாம் ஒண்ணுதான். என்னன்னா முன்ன பின்ன இந்த வினை பதிவுக்கு தகுந்த மாதிரி தான் வேரியேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாடல், இந்த பாடல்ல வந்து ஏன் சிந்தனையோர் வழி வாழ்வு வாழாம மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு பாருங்க. சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தி, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு பாருங்க. சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாம் தான் படிச்சீங்க, எல்லாம் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். என்ன பண்ணி கிழிச்சிங்க, எங்க நீங்க நடைமுறைப்படுத்தல அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம். இது எப்பொழுதும் மனித வாழ்வில் வேண்டும். ஏன்னா எந்தெந்த காலத்தையோ இடம் கால தேவைக்கு தகுந்த மாதிரி பண்பாடா வந்துட்டு இருக்கு. ஸோ அதை எந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி செதுக்கி செதுக்கி எது தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். தேவையற்ற துன்பம் தரக்கூடிய செயல்கள்லாம் நம்ம வந்து மாத்திக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் மகரிஷி நமக்கு உலக தனி மனிதனுக்கு 5 ஒழுக்க பண்பாடு கொடுத்துருக்காங்க. உலக அளவுல 14 வகையான சீர்திருத்தங்கள் கொடுத்துருக்காங்க. அதுதான் வாழ்க்கை நலை திட்டங்களாக. ஸோ 14ம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர்செருத, இந்த பாடல் அப்படியே 14 திட்டங்கள் வருது. நம்ம இப்ப நேரம் கருதி நான் ஒரே ஒரு திட்டத்தை மட்டும், ஒரு சீர்திருத்தத்தை மட்டும் விளக்கத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். கடைசி திட்டம் பாருங்க, பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். இதுல நமக்கு கிளாரிட்டி கிடைச்சிட்டாலே மீதி எல்லாம் நமக்கு ஈஸியா அந்த சீர்திருத்தங்கள் நமக்கு பாசிபிள் ஆயிடும். இப்போ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ மதங்கள், எத்தனையோ கடவுள்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு.
ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி செஞ்சு ஒன்றை மட்டும் எடுப்போம், ஒரு மதம் எடுப்போம், ஒரு கடவுள் எடுப்போம் அப்படிங்கிறத இந்த சீர்திருத்தம். ஏன்னா கடவுள் வந்து ஒண்ணுக்கு மேல இருக்க முடியாது. நீங்க ரொம்ப விளையாட்டா 2002ல ஆழியார்ல ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் வச்சு ஒரு அந்த ஆழியார் டிக்ளரேஷன் நடக்கும்போது சச்சிதானந்த சுவாமிகள் வந்து அப்ப இந்த ஒரு சொல்லியிருக்காங்க, கடவுள் நிச்சயமா ஒண்ணுக்கு மேல இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாருன்னா இந்நேரம் எலெக்ஷன்ல நமக்கு ஓட்டு போட நம்மகிட்ட வந்திருப்பாங்க அப்படின்னு அவர் விளையாட்டா சொன்னார். ஸோ இது எவ்வளவு ஒரு ஒர்த் சென்டென்ஸ் பாருங்க. அப்போ இத்தனை கடவுள்கள் இருந்தாலும் எந்த ஒன்று கடவுள், எது கடவுள்? சுத்தவெளி அதுதான் கடவுள் தெய்வம்னு சொல்லிட்டு இருந்தா கூட இடைக்காலத்துல காலப்போக்குல பார்த்தீங்கன்னா கடவுள் பெயரால் பல கற்பனை கதைகளும் உருவாகி பல கடவுள் பல மதங்கள் எல்லாம் வந்துடுது. சரிங்களா? சரி. இப்போ எந்த இப்ப இந்த எப்படி இவ்வளோ பேரு எப்படி வந்தது? வெறும் சுத்தவெளி தான், உருவம் இல்லாத இருந்த ஒரு சுத்தவெளியே எப்படி அவங்கவுங்க இவ்வளவு பேர் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நம்ம எந்த உருவத்தை கொடுக்கறது? சுத்தவெளி உருவம் இல்லாதது, எங்கும் நிறைந்திருக்கிறது. அதுக்கு எப்படி உருவத்தை கொடுக்கறது? அதுதான் மண்ணாச்சு, மரமாச்சு, மனிதனாச்சு. அப்போ அது அது எந்த உருவத்தை நம்ம கொடுத்து வணங்குறது? இருந்தாலும் என்னன்னா காலப்போக்கத்துல இது வந்து ஒரு ஒரு ஃபார்ம்ல இருந்தாதான், ஒரு இமேஜ் இருந்தாதான் இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த இறை தன்மைகளையும் பண்புகளையும் நினைச்சு வணங்கறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இந்த பேரு உருவத்தெல்லாம் கொடுத்தாங்க. மாணிக்க வாசகர் திருவாசகத்துல என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல சொல்லிட்டார். அதாவது ஒரு ஒரு நாமமோ ஒரு உருவமோ ஒண்ணும் கிடையாது அப்படிங்கறத சொல்லிட்டார். இருந்தாலும் 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோமோ, அது 1000 பேரை சொல்லி நம்ம வந்து சந்தோஷமா இந்த ஆடல் பாடல் எல்லாம் பண்ணோமா அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்லை, இப்ப குழந்தைகளுக்கு இப்ப குழந்தைய ஒரு ஒரு நேம் நம்ம வந்து வச்சிடுறோம். பட் இருந்தாலும் ஒரு அன்பு மிகுதியால எவ்வளோ பேரை நம்ம சொல்லி 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 கூப்பிடுறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் ஒரு குழந்தைக்கே வச்சிருவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. அதே மாதிரிதான் இதெல்லாம் வந்தது இல்லைங்களா? சோ இது எப்படி வந்திருக்க முடியும் அப்படிங்கறத ஒரு சின்ன இந்த உதாரணத்தை மூலம் பார்க்கலாங்க. ஒரு நேஷனல் பிளாக், இப்ப இந்தியன் நேஷனல் பிளாக் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப இதை வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டேக்கு நம்ம வந்து வணங்குறோம். இதுக்கு ஒரு முறை இருக்கு. காலையில இத்தனை மணிக்கு தான் ஏத்தணும். இந்த நாடு முழுவதும் ஒரே நேரத்துல அது வந்து பிரைம் மினிஸ்டர்ல இருந்து பிரசிடென்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்னர் எல்லாரும் இப்படிதான் வணங்கணும் அப்படின்னு. ஸோ அதை வந்து தலைகீழா வைக்கக்கூடாது, சாயந்தரத்தை இத்தனை 6 மணிக்கு மேல அது இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ அன்னைக்கு நம்ம எல்லாம் சல்யூட் அடிக்கிறோம், வணங்குறோம். ஸோ இது என்னன்னா இந்த கொடிக்கு நம்ம செய்யல. கொடி ரெப்ரசன்ட்ஸ் அவர் கண்ட்ரி. ஸோ நாட இந்த நாட்டை வணங்குற மாதிரி இந்த கொடியை வணங்குறோம். இதே போல எத்தனை நாடு இருக்குங்க இந்த உலகத்துல? ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கொடி. ஏன்னா அதுக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு லாஜிக். ஒரே மாதிரி கொடி ஒவ்வொரு நாட்டிலும் இருக்காது. அவங்க ஒரு லாஜிக்கலா கொண்டு வந்து நம்ம வந்து பாருங்க சஃப்ரான் காவி, கீழே பச்சை, ஸோ ஒயிட், ஸோ இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. அது மாதிரி இந்த உலகத்துல அவ்வளவு கொடிகள் இருக்கு. இருந்தாலும் நம்ம இது எல்லாமே சிம்பிள்ஸ் தான் இது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதனாலதான் சுத்த வெளிதான் தெய்வம், அதுதான் கடவுள். அதை வணங்குறதுக்கு நம்ம தேர்ந்தெடுத்த சிம்பிள் தான் இப்ப நம்ம பார்க்கிற இந்த உருவ சிலைகள். ஏன்னா அதெல்லாம் சிம்பிள் மட்டும்தான். இந்த சிம்பிள்ஸ், அதாவது சிம்பிள் வந்து தே ஆர் நாட் காட் அண்ட் தே கேனாட் பிகம் காட் ஆல்சோ. கோயில் வந்து இறைவன் வசிக்கும் இடம் இல்லை. அந்த கோயில் நம்ம வந்து இறைவனை வணங்குகின்ற இடம், ஆன்மா லயமாகிற இடம். அதுல இருந்து தெளிவு இருக்கணும். அதனாலதான் மகரிஷி சொல்லும் போது கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? சோ இப்ப இந்த கடவுள்ங்கிற பேர் எப்படி வந்தது? கடந்து உள்ளார போகணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். நீ வந்து வெளியில போயிட்டு இருக்கிற மனசை உள்பக்கம் திருப்பு அப்படிங்கிறது கடவுள். அது வந்து ஒரு நவுன். அது அதை வந்து என்னாச்சுன்னா அது வந்து வர்பு, ஆக்சுவலா அது நவுன் ஆக்கிட்டோம். கடந்து உள் போ அப்படிங்கிற ஒரு வர்பை நம்ம வந்து நவுன் ஆக்கி அந்த பேரை வச்சுக்கிட்டோம். ரைட்டுங்களா? அதே போல பாத்தீங்கன்னா இந்த சுத்தவெளிக்கு எவ்வளவு பேர் பாருங்க, பிரம்மம், கிருஷ்ணம், ஈஸ்வர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பல பேர். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு லாஜிக். இப்ப பிரம்மம் ஒரு 2-3 மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடலாங்க. ஏன்னா பிரம்மம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறைநிலை தான் அணுவாகி அண்டங்களாகி இப்படி வந்துகிட்டே இருக்குது. சோ இதுல பிரம்மத்துல பாத்தீங்கன்னா பிரக் அப்படின்னா பெருகுதல். சோ அதுதான் பெருகி வந்துட்டு இருக்கு. சோ அதனால ஆதிசங்கரர் இதுக்கு வச்ச பேரு பிரம்மம்.
ஸோ பிரம்மத்தை நம்ம என்ன பண்ணினோம், அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கறதுக்காக பிரம்மன் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். அதே போல கிருஷ்ணம் அப்படின்னா அது வந்து கருப்பு, சுத்தவெளி கருப்பு கும்மிருட்டு. ஸோ அந்த கிருஷ்ணத்தை நம்ம வந்து உருவம் கொடுக்கும்போது கிருஷ்ணன் ஆக்கியாச்சு. இப்ப நம்ம வந்து கிருஷ்ணன் நினைச்சா சுத்தவெளி ஞாபகம் வராது. அவரை வந்து போட்டிருக்கிற மாலையும் புல்லாங்குழலும் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து பழகிட்டோம். அது போல ஈஸ்வர்னா எழுச்சி பெறுறது. இறைநிலை தான், சுத்தவெளி தான், தண்ணீருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றால எழுச்சி பெற்று இந்த மாதிரி வந்து வந்து கடைசியில மனிதனா வந்திருக்கு. ஸோ அதை வந்து ஈஸ்வர் அப்படின்னாங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடல் சங்கமிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா சங்கமேஸ்வர். இப்ப வெங்கடமலையில பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வர். ஜெகத்தையே அவங்க வந்து ஒரு ஈஸ்வரா எழுச்சி பெற்றதுன்னு பார்க்கும்போது ஜெகதீஸ்வர். இப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி பேரை கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அடுத்த லெவல் பார்த்தாங்க. ஸோ இந்த இறைநிலை தான் ஆணாகவும் பெண்ணாகவும் வந்திருக்கும் போது வெறும் ஆண் பேர் மட்டும் எதுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சேர்த்துக்கிட்டாங்க. ஜெகதீஸ்வர், ஜெகதீஸ்வரி, இந்த மாதிரி சங்கமேஸ்வரி, வெங்கடேஸ்வரி இப்படின்னு ரீசெட் இந்த மாதிரி தான் எல்லாமே நாமங்களும் ரூபங்களும் வந்ததுங்க. இப்போ தத்துவங்களை உணர்த்துவாக ஏற்பட்ட இந்த பெயர்கள்லாம் உருவங்கள்லாம் அதுதான் நிலைச்சிட்டுது. பின்னாடி அந்த தத்துவங்கள் உண்மைகள்லாம் மறைஞ்சிடுது. ஸோ இப்போ ஆயிரம் ஆயிரம் பேரு உருவங்கள் எல்லாம் காலத்தின் போக்கால வந்துட்டு இருக்கு. எல்லாம் அப்படி வரும்போது ஒவ்வொரு பேரும் ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுத்து. தத்துவங்கள் தடம் புரண்டு போயிடுத்து. இதனாலதான் பாரதியார் 1000 தெய்வங்கள் உண்டு என்று தேடி அலையும் அறிவிலிகால் பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாமல் கேளீரோ அப்படின்னு சொல்றாரு. ஸோ 1000 தெய்வம் எல்லாருக்குமே தெரியுது, எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்படி வரும்போது ஸோ இது எல்லாமே ஏன் இவ்வளவு உருவங்கள் இருந்தது, இறைத்தன்மையும் இறை பண்பாடும் சொல்லி நம்ம இறை வழிபாடு பண்றதுக்காக. எப்படி இருந்தாலும் எவ்வளவு ரூபங்கள் இருந்தாலும் பெயர்கள் இருந்தாலும் அவைகள் உணர்த்துகிற தெய்வம் ஒன்றுதான். ஸோ அதனாலதான் நம்ம எந்த ரூபத்தை வணங்கினாலும் உருவத்துக்கு பின்னாடி இருக்கிற இறைநிலையை உணரணும். அப்படிதான் கடவுளை வணங்கும் போது கருத்தனை உற்றுப்பார்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. இதுதான் இறை உணர்வு. இத மக்கள்கிட்ட செலுத்துறதுக்காக தான் ஆன்மீக தலைவர்கள்லாம் மதங்கள் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சாங்க. ஸோ மடாலயங்கள் வந்தது. ஸோ இந்த மதத்துல பாத்தீங்கன்னா இறை உணர்வு, அறநெறி இந்த ரெண்டு தான் அவங்க இந்த மதத்தின் நோக்கமாக இருந்தது. அது பாத்தீங்கன்னா காலம் போக்குல பல தடம் புரண்டு பல பிரிவுகளாகி மதத்தின் பேராலே ஒருத்தர் நாட்டுக்கு போர்கள் வந்துடுது. ஸோ அதனாலதான் மகரிஷி இந்த திட்டத்தை என்ன சொல்றாங்க, இவ்வளோ வந்து பெயர்களும் உருவங்களும் கடவுள் இது இருக்கு, இதை வந்து எல்லாருமே ஒரே தெய்வம் தான் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வந்துடணும். அதுக்காக தான் இந்த ஆன்மீக தலைவர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு ஆராய்ச்சி நடத்தணும். தெய்வங்கிறது ஒன்னா ரெண்டா. ஸோ என்ன எல்லாமே அப்படி கொஞ்சம் ஆரம்பத்துல ஒரு 2-3 ரவுண்டு அப்படிதான் இருக்கும். கடைசியில ஒண்ணுன்னு வந்திருக்காங்க. அப்ப வரும்போது என்ன ஆகும், எந்த ஒண்ணு தெய்வம் அப்படிங்கறத எல்லா மத தலைவர்களும் வந்துட்டாங்கன்னா ஸோ பிரச்சனை எல்லாம் போயிடும். அந்த நிலையில தான் ஒரு ஒரு கடவுள் ஒரு மதம் அப்படின்னு வரும். அதுதான் உலக பொது மதமாக இருக்க முடியும். இந்த மதத்துல வந்து எல்லா மதத்தோட நல்ல கருத்துக்கள்லாம் எடுத்து இணைச்சு கொண்டு வரணும். ஸோ அப்படி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா கர்மயோகம் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்க முடியும். ஏன்னா கர்மயோகத்துலதான் இறை வழிபாடும் அறநெறியும் இருக்கு. ஸோ அப்படி வரும்போது கர்மயோகம் உலகம் முழுவதும் பரவும் போது அறநெறி செழிக்கும், சமுதாயத்துல ஆன்மீக அறிவு வளரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒவ்வொரு தனி மனிதனும் தூய்மையாகி சமுதாயம் சிறப்பா அமையும். அதனால நம்ம தவம் செய்து இறை உணர்வு பெறுவோம், அறநெறி வாழ்க்கை வாழ்வோம். அப்படி வரும்போதுதான் சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தம் ஏற்போம் என்ற வகையில இந்த உரையை நிறுத்திக் கொள்கிறேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாடலை முழுமையா இருக்கிற நேரத்துல இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் நான் கொஞ்சம் டைம் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இதை முழுமையா பார்த்தாச்சு. வாழ்க வளமுடன். என் உரையை நிறைவு செய்கிறேன். நவ் த ஃப்ளோர் இஸ் ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன். எனக்கு ஒரு வாய்ப்பளித்த ஆழியார் ஐடி நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக அண்ணா நகரிலிருந்து வேதாத்ரிய அன்பர் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கேன். டாக்டர் ஜெகநாதன் ஐயா, நீங்க மைக்கு ஒரு முறை டச் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். குருவே சரணம். அருள்நிதி டான், சென்னை அண்ணா நகர் மன்றம். ஐயா சரி, உங்க உங்க வாய்ஸ் கொஞ்சம் சரியா இல்லைங்க ஐயா. நெட்டு நயனமும் தவறாது அனைத்து மகர்ஷியின் பயிர் தவறா நான் இந்நிலை உணர்வு அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இப்பிறவியிலேயே முழுமை பேர் அடைவதற்கு தங்களும் இறையர்களும் குருவர்களும் நம் தானை தலைவர் வணக்கத்திற்குரிய ஐயா அவர்களும் இன்க்ளூடிங் வணக்கத்திற்குரிய ப்ரொஃபசர் கோஹோஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் அண்ணா நகர் மன்றமும் வணக்கத்திற்குரிய கோஹோஸ்ட் சந்திரா மேடம் அவர்களும் எனக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். கேள்வி ஏதா இருக்குங்களா? வாழ்க வளமுடன். அவர் மைக் ஆஃப் ஆயிடுச்சுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்து சொல்ல அண்ணா நகர் உங்க மன்றத்தை சார்ந்தவர் போல. அண்ணா வாழ்த்து சொல்லதான் வந்திருக்காங்க ஐயா. அவங்க வாழ்க வளமுடன். அவங்க எப்பவுமே எல்லா பயிற்சிகளும் தவறாம பண்றவங்க. 83 வயது இளைஞர் நினைக்கிறேன் அவரு. ரொம்ப சிறப்பா. 83 இல்லங்க, 88. 88. சரி சரி. இப்பதான் இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிதான் அவரு 88. ஓ சரிங்க. ரொம்ப சிறப்பா அவங்க எல்லா பயிற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் ஐயா. ஜெகநாதன் ஐயா வணக்கங்கள், நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா வாழ்க வளமுடன். சந்திராமா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா 1 மணி நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 5 நிமிஷம் பேசி இருக்கீங்க. நாங்க புரிஞ்சுக்கிட்டேன். அது பரவாயில்ல இல்லையா? நாங்க புரிஞ்சுக்கிட்டது எவ்வளவுன்னு தெரியல. இன்னொரு தடவை திருப்பி கேட்டா கூட, ஏன்னா உங்களுடைய அறிவுக்கு வந்தபடி எனக்கு அந்த நாலேஜ் இருக்கா என்னன்னு தெரியலையா. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுச்சியா, அவங்க பல பாடல் கூட நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். உணர்தலும் வாழ்தலும். அப்ப இறை உணர முடியவில்லை, உணர்ந்தவங்க சொன்னாலும் நம்மளால ஏத்துக்க முடியல. அது நீங்க அழகா விவரிச்சு சொன்னீங்க. அதே மாதிரி நோட்பார் நோலாதவர் அதெல்லாம் புரியுதியா. ஆனா இப்ப புத்தர், ராமகிருஷ்ணர், ரமண மகரிஷி, நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாருமே இப்ப நீங்க சொன்னது எல்லாம் ஒண்ணுதான்னு சொன்னது மாதிரி எனக்கு இது வரைக்கும் புரியலையா. எல்லாரும் ஒரு விதமா தானே கொண்டு போறாங்க அத. அப்ப நம்ம அந்த முன்னோர்களை பின்பற்று. இப்ப கூட காலையில ஒரு கோயிலுக்கு போனேன், எல்லாரும் சேர்ந்து போனாங்க, நீங்க போயிட்டு வந்தேன். அந்த ஒவ்வொரு சித்தர்கள்ட்டையும் திருமூலர்ட்ட இருந்து எல்லார்ட்டையும் நின்று நீங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு போனீங்க, என்ன எங்களுக்கு எங்க மகரிஷி சொல்லி கூட இன்னும் அந்த உணர இப்படி கோயில்ல இருக்கிறதுனா அப்படிதான் தோணுதே ஒழிய, எல்லாரும் சொன்னது ஒண்ணுதான் அப்படிங்கிற ஏத்துக்கிற அறிவு நிலை நமக்கு வளரலையா, எனக்கு வளரலையா என்னன்னு தெரியலையா. அது எல்லாரும் ராமகிருஷ்ணன் காளியே கதின்னு கிடந்தாங்க. இப்ப ரமண மகர்ஷினாலும் தெளிஞ்சு நான் யாருன்னு வந்துட்டாரு தனிய. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆழ்வார்கள், மாணிக்க வாசகரை பார்த்தீங்கன்னா அந்த கோயில்ல போனா அங்கேயே உட்கார்ந்துருவேன். நான் திருமூர் போயிட்டு அவர் மாணிக்க வாசகர் இருக்கிறது மாதிரி ஒரு நினைவு. அதை விட்டு மாற முடியலையா. அதுக்கு காரணம் நம்ம மகிழ்ச்சி சொன்னார்கள், இந்த இவங்கெல்லாம் அதை ஒன்னா சொன்னாங்கிற பக்குவம் நமக்கிட்ட வரல. அது எப்படி ஐயா? வாழ்க வளமுடன். இல்ல, வாழ்க வளமுடன். இது எல்லாருக்கும் இருக்கிறது இயல்புங்க. எல்லாருமே ஒரே இப்ப இதெல்லாம் விட்டுடுங்க. நீங்க சித்தர்கள் சொன்னது புரியுது புரியலங்கிறதெல்லாம் விட்டுடுங்க. மகான்கள் சொன்னதெல்லாம் இப்ப யாரை எடுத்து கேட்டாலும், எந்த மதத்துல கேட்டாலும் கடவுள் ஒருத்தர் தானே சொல்றாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கோங்க, இது முஸ்லீம் இது எடுத்துக்கோங்க, இஸ்லாம், இந்து, எதை எடுத்து பார்த்தாலும் ஒரு கடவுள் தானே சொல்றாங்க. அது சொல்றாங்க. ஆனா அவங்க கடவுள் தான். அவங்க முஸ்லீம் கேட்டா அல்லாஹ் தான் கடவுள்பாங்க. அதுதான் அல்லாஹ் இயேசு தான் கடவுள்பாங்க. நம்ம இந்து மதமாக அத்தனையும் ஒத்துக்குவோம். அதனாலதான் இல்ல அது என்னன்னா நம்மளோட அறிவு நிலையில உள்ள வித்தியாசம் தான். ஏன்னா எல்லா மகான்களும் திரும்பி திரும்பி சொன்னது, இந்த ஸ்லைடு போட்டோம் பார்த்தீங்களா, பிரம்மம், கிருஷ்ணம் எல்லாம் வரும்போது அல்லாஹ், அதாவது எல்லாமே சுத்த வெளிய சொன்னதுதான். இப்போ அல்லாஹ்னா ஈடு இணையற்றது. அந்த சுத்தவெளியோட பேராற்றலுக்கும் பேரறிவுக்கும் இன்னும் எந்த இது கம்பேர் பண்ணவே முடியாது. அதனாலதான் அது அல்லாஹ் அப்படின்னுது. இப்போ பிதான்னு சொல்லும் போது நீங்க கிறிஸ்டியானிட்டியில பார்க்கும்போது என்ன சொல்றாரு அவரு? பரமபிதா, அதாவது பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே அப்படின்னு. ஏன்னா அவர் தான் பிதான்னா ஃபாதர். ஸோ நம்ம வி ஆர் தி சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் தி டிவைன்.
ஸோ அங்க இருந்து தான் எல்லாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் காலப்போக்கில் நிறைய வந்து தத்துவங்கள் வந்து மறைஞ்சி இந்த மாதிரி உருவங்களும் பெயர்களும் வந்து மதத்துல பிரிவுகள் ஏற்பட்டு இதுதான் பிரிடாமினன்ட் ஆயிடுத்து உங்களுக்கு. ஸோ இதுதான் பழக்கத்துல வந்து ஆழ்ந்து பதிஞ்சிடுச்சு. இதுல இருந்து வெளியில வர்றது தான் இப்ப நமக்கு சிரமமா இருக்கு. அதுதான் மகரிஷி எளிமையான தத்துவத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, நீங்க பக்தி மார்க்கத்துல இருங்க, அதுலயே இருந்துடாதீங்க, அடுத்த நிலைக்கு வாங்க. நாங்கள்லாம் இப்படிதான் இருந்தோம் எல்லாரும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வள்ளலார் பக்தி மார்க்கம் தான். இப்ப ஆமா, ஆமா. மாணிக்க வாசகரே நீங்க அந்த பாடல் அவர் வந்து ஒவ்வொரு ஊரா கோயில் கோயிலா போய் போய் தானே அவர் வந்து எல்லாரும் அந்த இறைவனை வந்து பாடல்களா எழுதினாங்க. பட் அவரே ஆமா. ஒரு பாடல்ல பாருங்க. ஏன்னா நம்ம இன்னும் நிறைய வந்து அவங்க கடைசி பார்ட் ஆஃப் லைஃப்ல எந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து உணரல. இப்போ ஓருருவம் அதாவது அது என்னங்க, ஒரு உருவம், ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாதார்க்கு ஒன்றும் இல்லாதார்க்குன்னு அந்த பாடல் போட்ட பார்த்தீங்களா? ஆமா ஸோ ஐயா. ஒரு உருவம், ஒரு நாமம், ஓர் உருவம் ஒன்றும் இல்லாதார்க்கு 1000 நாமங்கள் பாடி நம்ம அப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா? ஸோ எல்லாருமே அட்மிட் பண்றது அதுதான். எல்லாத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கு, உருவம் இல்லாத இருக்கிறது. நம்ம இப்போ மகரிஷிட்ட வந்ததுனால இந்த இறை தத்துவத்துல உணர்ந்ததுனால இப்பதான் உங்களுக்கு வந்து இப்போ திருமூலர் பாடல்கள்லாம் வந்து முன்னாடி வந்து நமக்கு புரியாது அவங்க என்ன கருத்தை சொன்னாங்கன்னு. இப்ப கூட நம்ம பார்த்தோங்களா, நெறியை படைத்தான் நெறிஞ்சி முள் படைத்தான் முட்பாயும்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று நலன் அழிந்தேன். எல்லாமே எவ்ரி திங் இஸ் வித் இன் யூ, இந்த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ. மனதின் மறுமுனை தெய்வம், தெய்வம் தான் தன்மாற்றத்தில் இப்படி வந்திருக்கு அப்படின்னு எதை எடுத்து பார்த்தாலும். இப்போ நீங்க ரமண மகரிஷியை பார்த்தீங்கன்னா அதாவது உன்னை நீ உணர், அப்படிங்கிற ஆத்ம விசாரணை செய், நான் யார் என்று ஆத்ம விசாரணை செய் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான். அதுக்காக தான் இந்த கோயில்கள் அதெல்லாம் வந்த போது அது திசை மாறி அந்த மாதிரி போயிடுத்துங்க. அதனால இது வந்து ரொம்ப டீப் ரூட்டடு ஒரு 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 பழக்கம் அந்த மாதிரி வந்துடுது. இதுல இருந்து ஞான மார்க்கம் வரணும் அப்படிங்கிறது தான். அது அவ்வளோ சீக்கிரமா வந்து அதை, அதாவது விளக்கங்கள் கிடைச்சாலும் தெளிவு கிடைச்சாலும் மகரிஷி திரும்பி சொல்ற மாதிரி பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் போராடுறவங்க மனிதன் அப்படிங்கும் போது நம்ம அது அது அவ்வளோ துணிச்சலா வெளியில வரணும் அது. ஏன்னா பயமே வேணும். அறிவொன்றே தெய்வம் அப்படின்னு மாதிரி மகரிஷி சொல்றாங்களே, தாய்மானவர் அதான் சொல்றாரு, எல்லாமே சொல்றாரு. அந்த விளக்கத்தை தெரிஞ்சு அது போல்டா வெளியில வரணும். அதுக்கு இன்னும் சமுதாயத்தை ப்ரிப்பேர்ட்னஸ் கொஞ்சம் அதிகமா வரணுங்க. ரொம்ப சிறப்புயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சந்தாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்க ஐயா. இந்த ஒரு கடவுள்னு நம்ம உணர்ந்துட்டாலே நமக்கு இந்த உலகமே நல்ல போரில்லா நல்லுலகமா ஆயிடும் ஐயா. அதுதான் நீங்க சொன்னது அற்புதமான கருத்து. இந்த 14 அம்ச திட்டத்திலயுமே முதல்ல வந்து அத அக்செப்ட் பண்ணிட்டாலே இந்த பெரும்பாலான சண்டையை ஓஞ்சிரும் இல்லைங்களையா? ஆமா. அதனாலதான் அந்த ஒரு திட்டத்தை மட்டும் நான் எடுத்து சரி சொன்னேன். ஆமா, ரொம்ப சிறப்பு. அடுத்த ஜெயலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன். மைக்க ஒரு முறை டச் பண்ணிட்டு ஐயாட்ட பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா கிட்ட. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. இங்க லாலாப்பேட்டை தவ மையம்னு வச்சிருக்கோங்கய்யா, கரூர் மாவட்டத்துல. என்ன தவங்க? லாலாப்பேட்டை தவ மையம். சரிங்க சரிங்க. இங்க நாங்க மன்றத்துக்கு போறோம் வரோம், அந்த இதெல்லாம் இருக்கோங்கய்யா. எங்க வீட்டுல மட்டும் ஆனா அவர் அந்த கோயிலுக்கு போறது, அந்த அபிஷேகத்துக்கு செய்யறது, இந்த ஏதோ தேர் செய்யணும் இது செய்யணும் அந்த இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்காருங்களா. போர் போடணும், கோயிலுக்கு போர் போடணும் அப்படின்னு போயிட்டு இருக்காருங்களே. சரி, அது என்ன பண்ணலாங்க? நம்ம மன்றத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல நம்ம மன்றத்துக்கு வந்து அந்த நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? நீங்க அவர் வழியில அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா மகரிஷி இப்ப வீட்டுல வந்து நீங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வருது, இப்ப நீங்க மணவளக்கலையில இருக்கீங்க, வீட்டுல அவங்க வந்து மணவளக்கலையில இல்ல, தேங்காய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா எத்தனை தேங்காய் வேணும்? ஒரு தேங்காய் போதுங்க. நம்ம 2 தேங்காய் இல்ல நீ 2 தேங்காய் வச்சுக்க, எப்படி இருந்தாலும் அது வந்து சட்னிக்கு தான் நீங்க எடுத்துட்டு வர போறீங்க,
சோ அதே போல அவர் பக்தி மார்க்கத்துல இருந்து போகட்டும், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க அதை வந்து நோ பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க வந்து அதை வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணியும் நீங்க சொல்லவே கூடாது. இந்த ரெண்டு இது பக்தியையும் உணவு, இந்த ரெண்டும் ரொம்ப சென்சிட்டிவ். இதை நீங்க வந்து மகரிஷியே நிறைய இடத்துல சொல்லுவாங்க. இதை நீங்க வந்து கருத்துக்களை ரொம்ப இதை வந்து அது டபுள் எட்ஜ்டு ஸ்வாட், அது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அதனால நீங்க வாழ்த்தி, அததான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நீங்க வாழ்த்திக்கிட்டே இருங்க. உங்க 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 பிஹேவியர்ல சேஞ்சஸ் விசிபிளா தெரியற மாதிரி நடந்துக்குங்க. இது போதும். நீங்க அவர் இருக்கட்டும், அதனால என்ன, அதாவது நான் எனினும் நீ எனினும் நிறைய அறிவில் ஒன்றே, எங்க வித்தியாசம் வருதுன்னா வினைப்பதிவில் முன்பின்னாய் உள்ளோம் அப்படிங்கிற மாதிரி. வரட்டும், ஒரு நாள் வரட்டும். இப்ப இல்லைன்னாலும் நீங்க உங்க எண்ணத்தை போடுங்க, ஒரு நாள் அது முளைச்சு வரும். அது எப்ப முளைக்கிறதுங்கிறத நீங்க உடனே இமிடியேட்டா ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. வாழ்க வளமுடன். சரி, சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து காஞ்சிபுரத்திலிருந்து கவிதா கோவிந்தராஜன் அம்மா, வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நீ வணங்கும் கடவுளை கருத்தினில் ஊற்றுப்பார். அதுக்காக ஓ, அது என்ன அப்படின்னாங்க, நீங்க இப்போ நீங்க இந்த மகரிஷி பாடலை கேட்டிருக்கீங்களா? நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவே ஆயிடும், எப்பொருளை அந்த பாடலுக்கு சரியான மீனிங் உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுதுங்க. நிறைப்போர் ஆற்றல் அறிவினும் உடலிலும் மாற்றம் காணும், இது இயல்புக்க நீதியாகும். ரைட்டுங்களா? இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்க, கடவுளை பாக்குறீங்க. என்ன பாக்குறீங்க? கடவுள் சிலைய பாக்குறீங்க. சரி, அது எது? அந்த உருவத்தை நீங்க கண்ணை மூடிட்டு கைய கூப்பி வணங்குறீங்களா? சரி, வணங்கும் போது அந்த சிலை உங்களுக்கு அப்படியே அகக்காட்சியா வருதுங்களா? வருது. வருது. எப்படி வருது? எப்படி வருது? யாரு இப்போ அங்க இருக்கிற சிலைய உங்க அகக்காட்சியா உங்களுக்கு யாரு அதை கொடுக்கறது? மனசு பாக்குது. அறிவு. ஏன்னா மனசுங்கிறது என்னங்க? அறிவோட படர்க்கை நிலை. சோ அறிவு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அந்த லைஃப் ஃபோர்ஸ் தான் அது மனமாக இயங்குது. சோ அந்த அறிவு தான் அந்த உருவத்தை நம்மகிட்ட கொடுக்குது. சோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த மனசு அந்த இடத்துல ஒடுங்குது, உள்ளுக்குள்ளார, வெளியில இல்ல, உள்ளுக்குள்ளார ஒடுங்கும் போது அறிவு எடுத்த வடிவத்தை நீங்க பாக்குறீங்க. அதனாலதான் கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ. கடவுளை கருத்தே நிற்கும் அந்த கடவுள் எது? அந்த அறிவு கருத்தாய் நிற்கும் காட்சியை காண்பாய் நீ அங்கே. சோ நீ அறிவு தான் அதை எடுத்து நமக்கு காமிக்குது. புரியுதுங்களா? அதனாலதான் அது இன்னொன்னு கூட பாத்தீங்கன்னா, மரத்தில் மறைந்தது மாமதை யானை, இந்த மாதிரி நீங்க கல்லுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா சில இது இது தெரியாது, அந்த மாதிரிலாம் நிறைய சித்திர பாடல் இருக்கு பாருங்க. சோ நம்ம அறிவு தான், நம்ம மனசு தான் அதை வந்து வடிவெடுத்து நமக்கு கொடுக்குது. சோ நம்ம அதாவது அதனாலதான் எவ்ரிதிங் இஸ் வித்தின் அஸ், நம்ம கிட்ட இருக்கு. மனது தான் அதோட மறுமுனை தெய்வம், இங்க இருந்துகிட்டு இருக்கு. அறிவாக நம்முள்ளே இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த அறிவை வணங்குறோம். சரிங்களா? அதுக்கு ஒரு புற வழிபாடு தான் அந்த உருவங்கள். இது நாளடைவுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அந்த சிலை உருவங்கள், சிலை வணக்கங்கள், புற வழிபாடு, மந்திரங்கள் இதெல்லாம் தேவைப்படுது. ஆனா நாட்கள் ஆக ஆக அது இல்லாம நீங்க இருக்கணும். ரைட்டுங்களா? ரைட்டுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக தனப்பிரியா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. இன்னைக்கு ஜூம் மூலம் அனைவருக்கும் பிரம்மஞானம் அளித்த ஐயாவுக்கு வாழ்க வளமுடன் ஐயா. எங்கள் சிந்தனையை உயர்த்தி விட்டீர்கள். நானும் நிறைய எதையோ இங்கெங்கயோ தேடிட்டு இருந்தேன் ஐயா. மனவள கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தேடுறதே விட்டுட்டேன் ஐயா. மகரிஷி ஐயா மட்டும் இல்லைன்னா உங்களை போன்ற ஆசிரியர்கள் வந்து ஜூம் மூலம் அந்த அறிவு தெளிவை எனக்கு கொடுக்கலன்னா எத்தனை நேரத்தை வீணாக்கி இருப்பேன், எவ்வளவு ஆற்றலை வீணாக்கி இருப்பேன்னு எனக்கே தெரியாது ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒவ்வொரு சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. எல்லாமே குரு தாங்க. கண்டிப்பா ஐயா.
சரி. ஏன்னா இந்த ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ் இல்லைங்களா? ஸோ உங்களோட ஆமாங்க ஐயா. எண்ணத்துக்கு மாதிரி குரு வந்திருக்காரு. ஸோ அவரு வந்து நன்றி. உங்களை வழி நடத்திட்டு இருக்காருங்க. வாழ்க வளமுடன். ஆமாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க நன்றி ஐயா. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக வள்ளிநாயகி முத்துக்குமாரம்மா, வாழ்க வளமுடன். நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வள்ளிநாயகிமா, மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. சபரீஷ் ஐயா, மெல்போர்ன்ல இருந்து சபரீஷ் ஐயா, வாழ்க வளமுடன். சபரீஷ். ஆமா, வாழ்க வளமுடன் அம்மா. சித்ராம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். எங்க மெல்பர்ன்ல இருக்கீங்களா? ஆமாங்க ஐயா, கரெக்டுங்க ஐயா. I used to come frequently to Sydney. My son is there. ஓ, ரொம்ப சந்தோஷம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. சிட்னில தானே இந்த சம்பத்குமார் இவங்கெல்லாம் ஐ கான்டாக்டட் them for some அந்த கிளாஸஸ் அதெல்லாம், பட் மெட்டீரியலைஸ் ஆகல. எனியோ, வாழ்க வளமுடன். ஓ சரிங்க ஐயா, அதான் இங்க இப்ப மெல்பர்ன்ல வந்து புருஷோத்தமன் ஐயா புருஷோத்தமன், சிறப்பா I talked to him. புருஷோத்தமன், சம்பத்குமார் இவங்களோடலாம் I was in touch with them when I was in Sydney. ஓ சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா, ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்ப நீங்க சொன்னது பயனுள்ளதா இருந்தது. ஒரே ஒரு கேள்வி வந்து மகரிஷி வந்து இப்போ ஏன்னா கிறிஸ்துமஸ் இப்ப ரீசெண்டா முடிஞ்சது இல்லைங்க ஐயா, அதனால மகரிஷி வந்து கிறிஸ்துமஸ் பத்தியும் இல்ல இயேசு பத்தி ஏதாவது கவிகள் எழுதியிருக்காரா, இல்ல அவர் ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இல்ல அவர் என்ன, அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து ஒரு இயேசு பத்தி அவரே ஒரு இயேசு ஒரு யோகி மாதிரியா, இல்ல அவரு அந்த காலத்துல கல்பம் இல்ல வேற ஏதாவது ஒரு யோக முறைகள் பண்ணாரான்னு ஒரு கேள்விங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சரி, அதாவது ஜீசஸ், நபிகள் நாயகம், எந்த மகான்கள், நம்ம யாரா இருந்தாலும் அந்த தவம் செஞ்சு அந்த இறைவனோட அவங்க மெர்ஜ் ஆகலைன்னா இந்த ரிவிலேஷன் ஆஃப் சீக்ரெட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, பிரபஞ்ச ரகசியங்கள். இப்போ இதெல்லாம் இப்போ நம்ம மகரிஷி நம்ம கொடுத்ததை படிக்கிறதுக்கே படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ சிரமமாயிருக்கு. இப்போ திருக்குறள்லாம் அவ்வளோ சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் மகரிஷிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த திருக்குறள் மீனிங் புரியுது. மகரிஷிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் திருமூலர், சித்தர்கள் பாடல்கள்லாம் நமக்கு லிங்க் பண்ண முடியுது. ஏன்னா இதுக்காக தான் நீங்கள் எல்லாம் போய் தேடிட்டு இருக்க வேண்டாம்னு, எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பாடல்களை மகரிஷி அவங்களோட பேச்சுலையும் எழுத்துலையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க, எப்படி கொடுத்தாங்கங்கிறது வந்து இப்போ சமீபத்தில் வாழ்ந்தவங்களை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ வேதாத்திரி மகரிஷி நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். ஏன்னா நான் வந்து 2003 பயிற்சிக்கு வரும்போது 2 வருஷம் தொடர்பு மகரிஷியோட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வள்ளலார் 150 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாழ்ந்தாங்க. அதனால வந்து ஒரு ஃபேக்சுவல் இதெல்லாம் கிடைக்குது. இப்போ ரமண மகரிஷி வாழ்க்கை வரலாறு இருக்கு. ஸோ பார்த்தவங்க இருக்காங்க. ஏன்னா சமீபத்து காலத்து ஜீசஸ்லாம் எத்தனையோ பார்த்தீங்கன்னா இது நம்ம திருவள்ளுவர் ஆண்டுக்கு முன்னாடியே இருந்த இது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, என்ன மாதிரி இருந்தாங்க, என்ன பயிற்சி பண்ணாங்க, இதெல்லாம் தெரியாது. மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து காமன் மேன்ஸ் ஃபிலாசபர். எளிமையா படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் என்ன தத்துவம் கொடுக்கணுமோ, உங்களுக்கு எத்தனையோ யோக பயிற்சிகள் இருக்கு, எல்லாத்தையும் சிங்க்ரனைஸ் பண்ணி எளிமையான பயிற்சி, எளிமையான நீங்க சித்தர்கள் தவ முறைகள் அதை எளிமையா நமக்கு படுத்தி கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த மாதிரி என்ன தேவை அகத்தாய்வு பயிற்சிகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க இருந்த காலத்துல அதனாலதான் உலக சமாதானம் திட்டம் அதை நோக்கி எப்படி போறது, நம்மளெல்லாம் எப்படி சமாதான தூதுவர்கள் ஆகிறது, நம்மகிட்ட என்ன பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத அவங்க இன்னும் வந்து சூட்சமா இருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காங்கங்க. ஸோ அப்போ சொல்லும் போது அவங்க மற்ற மகான்களை பற்றியோ இவங்களை பற்றியோ அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, இவங்க எப்படி பண்ணாங்க, எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பண்டிகை அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய ரெஃபரன்ஸ் எழுதியிருக்காங்க. பண்டம் ஈகை அதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த விவரங்கள்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால கார்லேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்மளால ரிலேட் பண்ண முடியும், நானும் வந்து ஆன்சர் பண்ண முடியும். பட் நமக்கு அது இப்போ தேவையில்லைங்க. அது நோக்கம் நமக்கு அது கிடையாதுங்க. நம்ம முதல்ல இதுல நீங்க முழுமையா வந்தீங்கனாலே நீங்க உங்க என்ன ஆற்றல் ஒரு நாள் உங்களுக்கு டோட்டாலிட்டி உங்களுக்கு அப்படியே ஒரு இன்ட்யூஷனா உங்களுக்கு ரிவீல் பண்ணிடும். ரைட்டுங்களா? எதை நினைக்கிறோமோ அது வந்து டோட்டாலிட்டி கொடுத்துட்டே இருக்கும். அது என்னை பொறுத்தவரை இந்த போரத்துக்கு இட் இஸ் நாட் ரெக்கேர்டுங்கிறது என்னோட கருத்து. வாழ்க்கை வளமுடன்.
சரிங்கய்யா, சிறப்புங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, நன்றி அம்மா, நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவான நண்பராக நிர்மல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நிர்மல் ஐயா, நீங்க மைக் ஒரு முறை டச் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா உங்க பேரை சொல்லி. நிர்மலா திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. சரி. ஐயா, என்னோட ஸ்பீச் வந்து ரொம்ப ஆழமா தெளிவான கருத்துக்கள் எல்லாம் நாங்க உள் வாங்கிக்கிறதுக்கு இதுவா இருந்ததுங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி வேதாத்தியம் ஒரு ட்ரெஷர் தான், இங்க இல்லாதது எதுவும் இல்லை. தினம் தினம் நம்ம வந்து உணர்ந்துட்டே தான் வந்துட்டு இருக்கோம், இனிமேலும் உணர்ந்துகிட்டே தான் போயிட்டு இருப்போம். இன்னைக்கு நீங்க சொன்ன இந்த இத விஷயங்கள்ல நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல நாம் அப்படின்னு சொன்ன அந்த ஃப்ரேஸ்க்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. இல்லைங்க, இப்போ அந்த பாடல்ல என்ன மகரிஷி கொடுக்குறாங்கன்னா, நம்ம இப்போ நம்மளோட குழந்தைங்களோ இல்லை குடும்ப உறுப்பினர்களோ இப்போ விழுந்துட்டாங்க, அடிபட்டு போயிடுத்து, இல்லை வேற ஆக்சிடென்ட்ல வந்து மீட் பண்ணுறாங்க, ஒரு விரல் எடுத்துட்டு போயிடுது, இல்லை ஒரு கை, இந்த மாதிரி எந்த ஒரு உடல் உறுப்புகள் இழப்பும் ஆர் இன்ஜூரி நடந்தாலே நம்ம எப்படி பதப்பதச்சிடுறோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போர் நடக்கிற இடத்துல எத்தனை பேர் உயிர் இழக்கிறாங்க, எத்தனை பேர் கை கால் இழக்கிறாங்க, எந்த மாதிரிலாம் ஆறாகிறாங்களா, இதெல்லாம் நம்ம அளவு பண்ணிட்டு இருக்கணுமா? இதை வந்து நம்ம வந்து நடைபிணங்களா நம்ம ஒரு ஒரு கோஸ்ட் மாதிரியா, நம்ம சோல்லெஸ் பர்சனா, நம்ம எல்லாம் உணர்வோட இருக்கிறோம். நம்ம இதை பார்த்துக்கிட்டு வேடிக்கையை பார்த்து இந்த இந்த போரெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கோ ரசிக்கிறதுக்கோ, இந்த நாட்டு பற்றுறதுனால நம்ம அப்படியே இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சைனா, இந்த அரசியல்வாதிகள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு அந்த உணர்வை தூண்டி அந்த மாதிரி எத்தனை பேர் அங்கே இறந்தாங்க, நம்ம எவ்வளோ தூரம் அட்வான்ஸ் ஆனோம், ஸோ எவ்வளோ எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்து பயன்படுத்தினோம், அவங்கள விட ஆயுதங்கள் நிறையா வச்சுருக்கோம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம. அதனால தான் நம்ம வந்து நடைபெணங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே சும்மா அப்படியே பாஸ் ஆகிற இது கிடையாது நம்ம. ஏன்னா எல்லாமே சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் த டிவினிட்டி. அதனால தான் விவேகானந்தர் வந்து எதனால் வந்து அமெரிக்காவில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லும் போது ஏன் அந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் அவருக்கு கிடைச்சதுங்க? ஏன்னா யாருமே ஜென்டில்மேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இப்படி தான் சொல்லி சொல்லி பழக்கம். எல்லாரும் இந்த இந்த உலகத்தில் ஒருத்த அத்தனை பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லும் போது அது வந்து அவ்வளோ தூரம் ஒரு நெகிழ்ச்சி அடைஞ்சுது. அதை போல் எல்லாருமே ஒரு மூலத்திலேருந்து தான் வந்திருக்கோம். அதனால நம்ம வந்து யாரும் ஏன்னா அதனால தான் 2 ஒழுக்க பண்பாடு கொடுத்துருக்காங்க நமக்கு. யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது, துன்பப்படுவவங்களுக்கு உதவணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது போரில் இவ்வளோ இழப்புகள்லாம் வரும்போது எதுக்கு தேவைதானா? ஒருத்தர் கொண்டு அது என்ன அச்சீவ் பண்ண போறீங்க? அதனால தான் உலகில் உள்ள தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும், உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். இதெல்லாம் உலக சமாதானத்தில் இருக்கிற திட்டங்கள். போர்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப அதாவது சொல்ற பாயிண்ட்டை அழுத்த திருத்தமா அந்த மாதிரி ஒரு சொல்லி வச்சிருக்காங்க அந்த வரியை. சரிங்க, ஓகேங்க, தேங்க்யூங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக இன்று நமக்கு சிந்தனை உரை வழங்கி அன்பர்களின் கேள்விகளுக்கும் விளக்கமான பதிலை அளித்த ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். துரியம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கண்ணையன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என குருவின் நினைவில் நின்று வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்